காணா கந்தம்மாள், மூணா பள்ளியம்மாள், முருகன் பள்ளியம்மாள், பி வீரம்மாள், சின்ன கணேசன், சின்ன குருசாமி. மலையில் குடியேறியுள்ள சந்தையூர் மக்களிடம் போராட்டத்தை கைவிடுமாறு பேரையூர் தாசில்தார் உதயசங்கர் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதற்கு கிராம மக்கள் உடன்படாமல் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இதையடுத்து தாசில்தார், வருவாய் ஆய்வாளர்கள் மணிகண்டன், வீரமுருகன், கிராம உதவியாளர் தேன்சாமி ஆகியோர் திரும்பி சென்றனர். சந்தேரில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள தேன்மலையாண்டி கோயிலில் முதலில் குடியேறிய மக்கள் பின்னர் மலையில் குடியேறி நேற்று 7வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். தற்போது பனியின் தாக்கம் அதிகம் என்பதால் குழந்தைகள், பெண்கள், ஆண்களில் சிலருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. மலையில் ஏறி மனித சங்கிலி போராட்டம். பேரையூர் அருகே சந்தையூரில் கீட்டாவசியரை ஆற்றக் கோரி கிராம மக்கள் மலையில் குடியேறி போராட்டம் நடத்தி வருகின்றனர். நேற்று மாலை தமிழக வரைபடம் போல் நின்று மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். போராடும் கிராம மக்கள் கூறுகையில், எங்கள் போராட்டத்தை மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் எங்களே சோறு கண்ட இடம் சொர்க்கம் என வாழ்வதாக கூறி இழிவுபடுத்தி வருகிறது. உண்மையான நோக்கத்திற்காக போராடுகிறோம். எங்கள் போராட்டம் வெல்லும் வரை வீடு திரும்ப போவதில்லை. அதிகாரம் படைத்தவர்களுக்கு அதிகாரிகளும் அரசும் துணை நிற்கிறது. அதனை நாங்கள் போராடி வெல்வோம் என்றனர்.
இருக்குன்னு சொன்னீங்களா? காற்றுலாம் சொல்கிறது எந்த வாய்ப்பு இல்லை, எதுவும் கிடையாதுங்க. இரண்டாம் எதுவும் கிடையாதுங்க. அது தொழில் இடம் கிடையாது. ரெக்கார்டு வச்சு கோயில் கட்டினது வந்து எல்லாம் ஜமத்தோட்டம் கட்டினேன். முதல் ஒன்றாச்சு ஆடியோ போட்டால் கட்சி ரெண்டும் கட்சி வந்துச்சு. ஆடியோ போட்டால் ஒன்றாச்சு அலைஞ்சி அங்கே ஆடியோ அம்மா நினச்சி நீங்கள் பஞ்சாயத்து முடிவு எடுத்தாங்க நான் ஏற்றுக்கிறேன். இப்போ யாரும் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் முடிவிட்டாங்க நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டில் கேட்டில் எதாவது பயிர் வச்சுட்டு அப்போ ஒதுக்கி அந்த வந்து அப்பயே பிரித்து விட்டாங்க எங்களுக்கு. எப்போ இது ஆயிரத்தான் அங்கேருந்து அப்போ தான் வந்துங்க எங்களுக்கு தெரியாது. ஆமாம் எல்லாம் ஒப்பந்தம் போட்டு கட்டி வச்சு இப்போ வந்து நான் அதை நாங்கள் பேங்கெலாம் நாங்கள் வச்சுருந்தோம். என்ன அந்த செவரு கட்டுறதுக்கு காரணம் என்னன்னா சக்கிலியர் வரக்கூடாது. அந்த கோயிலுக்குள்ளே வந்தால் நீங்கள் பிணம் தூக்கிட்டு போகிறவங்க, குழி வெட்டுறவங்க, மாட்டுக்கறி திங்கிறவங்க, செத்த மாடு தூக்குறவங்க அப்படின்னு ஒரே சொல்லுக்காக வேண்டி நாங்கள் செவரு கட்டியிருக்கோம். அப்போ செவரு கட்டும்போது என்னப்பா அந்த செவரை இப்படி கட்டிக்கிட்டு இருக்கீங்களே என்னான்னு கேட்டால் நீங்கள் சக்கிலியருங்க வரக்கூடாது, உங்களுக்கு பாதை கிடையாது. ஏன்ப்பா இது பெரும்போக்கு தானே, பெரும்போக்காக இருங்கப்போ நீ வரக்கூடாது, சக்கிலியம் மட்டும் வரக்கூடாது, இங்கே வந்தால் நாங்கள் அடிப்போம், வந்தாலும் எங்களுக்கு தீட்டு அப்படின்னு சொல்கிறாப்புல. அந்த சின்ன கண்ணு சொல்கிற ஒரு பொம்பளை பிள்ளை எல்லாம் சமான்னு சொல்ல சும்மா அதெல்லாம் பொய். அவங்க சமுதாயம் எங்கள் கோயிலில் வந்து எங்கள் கோயிலுக்கிட்ட காளியம்மன் கோயிலில் வந்து பால் வாங்குறாங்க. நாங்கள் எங்கள் ஆளுங்க வந்து சக்கிலியர் வந்து நீ வரக்கூடாதுன்னு சொல்லலை. எங்களை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, சக்கிலியர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் இது தீண்டாமல் தானே, இது தீண்டாமல் செவர் தானே, இதுக்கு அர்த்தமே தீண்டாமல் செவர்னு. இத்தனைக்கு தீண்டாமல் செவரில் என்ன போட்டிருக்காங்க பார்த்தாங்களா, அந்த செவரில் பிஆர்னு எழுதிட்டேன். அப்போ அந்த செவர் வந்து பொதுன்னு சொல்லும்போது தீண்டாமல் சொல்லும்போது அந்த செவர்லேயே நாங்கள் என்ன நினைக்கிறோம், பிஆர்னா அது பரப்பயலுக்கு சொந்தம் தானே. நாங்கள் சரிசமமாக நினைக்கிறோம், சக்கிலியர் வந்து சரிசமமாக நினைக்கிறோம். பழையது சரி இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ சக்கிலியர் என்ன செவராக கட்டியிருக்கோம் நாங்கள். நீங்க இப்படி சொல்றீங்களா, பால்வாடிக்கு நானே 2 பிள்ளைய கொண்டு போனேன். ரோசா மானவனுக்கு உனக்கு இல்லையா, ரோசா மானவனுக்கு இல்லையா, இங்க வந்து பால்வாடியில் வந்து கொடுதேன்னு சொன்னாங்க. நான் போய் அந்த டீச்சர்ட்ட போய் சொன்னேன், ஏக்கா இப்படி சொல்றாங்க, நான் இனிமேல் பிள்ளைய விட யாருப்பான்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி பேர சொன்னேன். அவங்க வீட்டில் 2 பேருமே அவங்க போய் சத்த மாட்டாங்க. அதுலேருந்து நாங்கள் இப்போ ரோசா மானம் இல்லைன்னு சொல்றாங்க. நாங்கள் இப்போ பிள்ளையில பால்வாடி விடவே இல்லை. இப்போ 5 6 7 மாசம் ஆச்சு விடவே இல்லை. அவங்க தெருவில் தான் இருக்கு. நாங்கள் இங்கிருந்து ஒரு 10 பிள்ளைய விடுவோம். இப்போ நாங்கள் ஒரு 7 மாசம் ஆச்சு இப்போ பிள்ளைகளை பால்வாடி விடவே கிடையாது. அவங்க தான் சொல்றாங்கல்ல சார் 3 பால்வாடி ஊருக்குள்ள உங்களுக்குன்னு தனியாக ஒதுக்கிட்டு அங்கே போய் நீங்க கொடுங்க, ஏன் இங்கே விட வரேன்னு சொல்றாங்க. அந்த டீச்சர் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது. அவங்க வந்து அவங்க சொன்னா அவங்க சத்தம் தான் போட்டாங்க. அவங்க தெருவாங்க வாங்கப்பா நான் ஆச்சு பிள்ளைகளுக்காக நாங்கள் தான் பயந்துக்கிட்டு இப்படி இருக்கு பிரச்சனை இருக்கனால பிள்ளைகள் என்ன செஞ்சிருந்தாலோ என்னமோட்டு நாங்கள் தான் இப்போ விடுதில்லை. என்ன தீண்டாமல் கூட்டி போட்டுட்டாங்க. நாங்கள் இந்த வார்காலிருந்து வந்து அதுக்குள்ள வந்து பறைய சம்பந்தப்பட்ட வீடுகள் அமைப்பு. நம்ம சாவடியிலிருந்து இந்த பக்கம் இருக்கிறது நம்ம இந்த சாவடி இருக்கு இல்லைங்களா, இந்த சாவடியிலிருந்து இந்த பக்கம் இருக்கிறது நம்ம ஆட்களுடைய வீடு. சரிங்க. நம்ம அருந்தை சம்பந்தப்பட்ட வீடுங்க. இது வந்து பழைய தெருவுன்னு சொல்லுவோம். சரிங்க. இது பழைய குடியிருப்பு. காமராஜர் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அருந்துயிர் மக்களுக்கும் பறையர் சமுதாய மக்களுக்கும் லேண்டு வந்து கையகப்படுத்தப்பட்டு ஜமீன்தார்கள் கையகப்படுத்த 1 ஏக்கர் 70 சென்ட் கையகப்படுத்தப்பட்டு அவங்களுக்கு 7 வீடு, நமக்கு ஒரு 14 வீடு 5 சென்ட் லெவலுக்கு கொடுத்தது போக மீதி இருந்தால் 60-65 சென்ட்டை வந்து சும்மா காலிமனையாக கிடக்குது. அந்த காலிமனைக்குள்ளே தான் அவங்களுடைய இப்போதைக்கு கட்டப்பட்டிருக்க அந்த கோட்டைச்சுவர் கட்டப்பட்டிருக்கு. The distinctions of caste are clearly physically visible in the spatial distribution of houses in any village. And in every village we will see the cherries, people who are outside the village. There is a village and a hamlet. Even within the hamlet, we will find the untouchable castes who are called as menials, they live there. And even among the untouchables, there are different caste groups. And as per the caste scale, no 2 castes are equal. So therefore, untouchables are also not equal. So they also maintain these distinctions based on their caste. They live separately from each other. ஏற்கனவே 2012ஆம் ஆண்டு அன்றைக்கு இதே பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அருந்ததியர் மக்கள் உள்ளே வரக்கூடாது என்கிற நோக்கத்தோடு ஒரு வேலியை அமைக்கிறாங்க. அந்த வேலி என்பது அருந்ததியர் மக்கள் தங்களுடைய பழைய குடியிருப்பிலிருந்து புதிய குடியிருப்புக்கு நடந்து செல்லக்கூடிய அந்த வழக்கம் போல் நடந்து செல்லக்கூடிய அந்த இடத்தை மறித்து எழுப்பப்பட்ட ஒரு வேலி என்பதனால் அருந்ததியர் மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பாதை கிடையாது. நான் போய் வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு நான் ஏதோ ஒரு இடத்துக்கு செயின் போகணும் அப்படின்ட்டு ஜமீன்தார்கிட்ட போய் சொன்னாங்க. எங்கட செக்கா கிடையாது,
செஞ்சு ஐயா அந்த மாதிரி இந்த தெருவில் ஏதாவது பிரச்சனை நாங்கள் திரும்பி போக வேண்டி வர வேண்டியது அப்படின்ட்டு சும்மா நடவா மட்டும் கேட்டாங்க, நடக்க மட்டும். பாண்டி நான் விட மாட்டேன் ஐயா, இது பாருங்க அவங்க காத்துற அவங்களுக்கு எங்களுக்கு காத்துற எங்களுக்கு பூரா நாங்கள் இருக்கோம், அவங்க யாரும் கிடையாது, இங்கே வீட்டு அங்கிட்டு இங்கிட்டு கிடையாது, நான் காத்திருக்காங்க அப்படின்ட்டு செம்மில் சொல்ல. இப்போ எனக்கு தெரியும், உங்களுக்கு அவங்களுக்கு பகிர்ந்துட்டு நான் தான் எங்கள் நிலம் தான் இது எல்லாமே கவர்மெண்ட் நம்ம செம்மில் இடம் தான். ஆமாம் எல்லாம் முழுக்க. ஆமாம் நாங்கள் பகிர்ந்துட்டு உனக்கு அவ்வளோ எனக்கு நானும் பகிர்ந்துட்டுது, உங்களுக்கு இடம் கிடையாது அவங்களுக்கு செம்மித்தா பெரியவரே அந்த மாதிரி நிலம் இங்கே. சரிங்கய்யா உங்களை அப்படி நாங்கள் விட்டாச்சு. ஆமாம் சரிங்கய்யா நடந்துக்கிட்டு. அப்போ அங்கே இருந்து அவங்க வந்து நம்ம கோயில் திருவிழாவுக்கு வந்து சாமி மூட நம்ம மக்கள் வந்து போகும்போது நம்ம வந்து 21 அக்கிடிச்சட்டி இந்த மாதிரி இந்த முளைப்பாரி இந்த விஷயங்களோட நம்ம வந்து ஊர் திருவிழா இருக்குங்கிற போது ஜனப்பெருக்கம் இருக்கு இல்லைங்களா, அப்படி போகும்போது அந்த பாதை வந்து அகலம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது முதல் பிரச்சனை. அப்போ 5 அடியாக இருந்தது வந்து எங்களை 10 அடியாக கொடுங்க அப்படின்னு கேட்டது தான் முதல் பிரச்சனை. அவங்க வந்து இல்லை தர முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து விளக்கம் சொல்ல, அது ஒரு பிடிச்சபடி மண்ணு கூட தர முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. The very mechanism of making up of the caste system is very in fact finely tuned to create this kind of a division mostly among the lower caste. If you see among the Brahmins, everybody knows whether the Brahmin who officiates in the temple and the Brahmin caste who officiates the death, they are very distinctions are very clear. Who is above and who is below, these distinctions are very clearly laid out. But as we move below the caste system, especially among the scheduled castes and also some of the OBCs, the distinctions are blurred. See, nobody clearly tells who is above and who is below them. But inequality is there everywhere. But it is very difficult to find out whether a barber is above the washerman or a washerman is above the barber. Likely, it's very difficult to find out. In fact, the leather workers are superior to the agricultural labor, or the drum beaters are in fact superior to the sea. No one will resolve this issue. நான் முள்ளை வெட்டி அடைக்க போகிறேன்னு சொல்லி கருப்பசாமி சொன்னாப்புல. முள்ளை வெட்டி எதுக்கு அடைக்க போகிறோம், எங்களுக்கு இடம் விட்டுட்டு நாங்கள் நடக்கிறோம்லன்னு சொல்லுவோம். இது உனக்கு புண்ணியத்துக்கு விட்டுருக்கு, உங்களுக்கு இந்த பாதை இல்லை, நீ நடக்கணும்னா இப்படி சுற்றி தான் நீங்கள் போக முடியும், இந்த பாதை வரக்கூடாது. அப்படி இருந்தும் நாங்கள் அப்படி தான் இந்த வேலியை அமைப்போம், உங்களால் முடிஞ்சதை பாருங்கள் என்று பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் சொல்லிவிட, அதனுடைய அடிப்படையில் என்னை சந்தையூர் பகுதி அருந்ததியர் மக்கள் என்னை வந்து சந்தித்தார்கள். 5 சென்ட் வீதமாக கொடுக்கப்பட்ட அந்த 21 பட்டாக்களுக்கான இடங்கள், அந்த நிலம் தவிர மீதி உள்ள இடம் ஒரு பொது பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்ட இடம் என்பது உறுதியானதற்கு பிறகுதான் அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் உடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்றோம். அன்றைய மதுரை மாவட்ட ஆட்சியாளராக சகாயம் IAS அவர்கள் அன்றைக்கு இருந்தார். ஆக நாங்கள் இது போன்று ஒரு சமூகத்தினரை உள்ளே நடந்து செல்ல விடாமல் அவர்களை தடுக்கின்ற நோக்கத்தோடு இப்படி ஒரு வேலி போடப்பட்டிருக்கிறது, இது உண்மையாகவே மிக ஒரு கேவலமான விஷயம் என்கிற விஷயங்கள்லாம் எடுத்து சொன்னதற்கு பிறகு உடனடியாக 24 மணி நேரத்தில் அது என்ன என்று விசாரித்து உடனடியாக அந்த வேலி அகற்றப்பட வேண்டும் என்று அங்கே இருக்கின்ற வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடுகிறார். அதன் அடிப்படையில் அதற்கு மறுநாளே அந்த வேலியை வருவாய்த்துறை சேர்ந்தவர்கள் அகற்றுகிறார்கள். அகற்றுகின்ற பொழுது கூட பறையர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் சில எதிர்ப்புகளை கொடுக்கிறார்கள். ஆனாலும் கூட அந்த வேலி என்பது ஒரு பொது இடத்தில் நத்தம் புறம்போக்கு, அரசு நத்தம் புறம்போக்கு என்கிற இடத்தில் ஒரு வேலியை நீங்கள் எப்படி அமைக்கலாம் என்கிற அடிப்படையில் அந்த வேலி அகற்றப்படுகிறது. வந்து அகற்றி விட்டதோடு சரி, அப்புறம் திரும்பி வரல. அது கவர்மெண்ட் இடம் தான் என்னான்னு அவங்க எதுவுமே ஒரு கவர்மெண்ட்டு ஒரு இதுவுமே பண்ணாமல் ஸ்டெப் எடுக்காமல் அவங்க பாட்டுக்கு எடுத்து விட்டு தான் அப்படியே போயிட்டாங்க. ஏற்கனவே பிரச்சனை ஆகி இந்த முள்வேலி போட்டு எடுத்ததாக சொல்கிறாங்க. ஆமாம், அப்புறம் திரும்ப முள்வேலி எடுத்தாலும் பஞ்சாயத்து தாலி செஞ்சது. ஏற்கனவே அவங்களாம் சகாயம் வீடியில் நடந்தது. நமக்குள்ள முட்டோட இவங்களுக்குள்ள முட்டோட்டா தான் நம்ம இதாக முடியும் அப்படின்னு அந்த வழியில் செஞ்சது. வேற ஆளு செய்யறாங்க கிடையாது, அவங்களுக்குள்ள வேற வழியில் செஞ்சது. வெளியாளு செய்கிறாங்களா? ஆமாம், தேவர் செஞ்சது வேலை. கேட்டாமல் நமக்குள்ள எசிக்குள்ள முட்டோட்டா தான் இது பண்ணணும், அந்த மாதிரி செஞ்சது. ஆதிக்க ஜாதிக்காரங்க இருப்பாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. சந்தையூரை பொறுத்த மட்டில் தேவர் இருக்காங்க, செட்டியார் இருக்காங்க, ஆசாரி இருக்காங்க, பிள்ளைமார் இருக்காங்க. அவங்கெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி தான் எங்கிட்ட பழகுவாங்க. அதே நேரத்தில் மேலப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் 700 பறையர் இருக்காங்க, ஒரு 150 சக்கிலியர் இருக்காங்க. அங்கே அண்ணன் தம்பியாக தான் இருக்காங்க. இந்த தெருவில் வந்து நாங்கள் 60 வீடு, அவங்க ஒரு 30 வீடு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே தான் தீண்டாமல் நினைக்கிறேன்.
ஏன்னா நாங்கள் வேணும்னு போடல 2 பேரும் அங்கிட்டு வரக்கூடாது இங்கிட்டு வரக்கூடாது பிரச்சனை இல்லை. அதனால அங்கிட்டு சும்மா இருந்துச்சாக்க குப்பையை போட்டுறாங்க. குப்பையை போட்டால் நம்ம சாதிக்குள்ள தான் தெரியும்ல, ஒரு மாட்டை எடுத்து அந்த உதப்பியை கொண்டு வந்து கோயிலுக்கு முன்னாடி போட்டுறாங்க. நிழல்ல போய் 4 பேர் உட்கார முடியல. உட்காந்தா மணக்குது. போலீஸே வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து உழுக்க உட்காந்துருந்தாங்க. என்னப்பா இந்த பட்சத்தில் மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி போலீஸ் உட்காந்துருக்கும் போது இந்த பிரச்சனை அப்படி கடைசி கல் பிடிக்கிட்டு சும்மா கடைசி. என் கூட பிறந்த தங்கச்சி மாப்பிள்ள அந்த தெருவில் கொத்தனார் வேலை செஞ்சுட்டு எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வர்றாப்புல. அப்படி வரும்போது அந்த வேலி அகற்றப்பட்ட காரணத்தினால அந்த வழியை குறுக்க கூடி நுழைஞ்சு இங்கே வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் வேலைக்கு போகிறாப்புல. அப்படி போகும்போது அந்த தெருவுடைய பறைய சமூக மக்கள் 10 பேர் இளவட்டங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த வழி ஏன் போனேன், இந்த வழி ஏன் வந்த அப்படின்னு வந்து தகராறு பண்ணும்போது, ஏன் வரக்கூடாது அப்படின்னு, ஏன்னா வெளியூருக்காரன் எனக்கு இதை பற்றி தெரியாது, ஏன் வரக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வராமல் இருந்துக்கிறேன். இது வந்து எங்கள் பட்டா நிலம் அப்படின்னு. அப்போ உள்ளூர்கார பையன் நம்ம ஜாதிக்காரன் எங்கள் அருந்ததி சமூக மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பையன் வந்து காளிமுத்துன்னு ஒரு பையன், அவன் வந்து இல்லை இது பட்டா நிலம் கிடையாது, இது அரசு புறம்போக்கு நிலம், இது ஏற்கனவே வந்து நாங்கள் கலெக்டருக்கு மனு கொடுத்து இது அதனால் வந்து இது நீ பேசுறது தப்புன்னு சொல்லும்போது தகராறாகி அவனுக்கு என்ன செய்கிறான்னா அந்த பையனை அடிச்சு போடுறானு. அடித்த உடனே இது செய்தி கேட்டவுடனே 2 தரப்பு மக்களும் ஒன்றுக்கொன்று கலவரமாகி ஒரு பிரச்சனையாகி அந்த நேரத்தில் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய கலவரம் வந்துடுது. அது தீண்டாமை சுவர் தான் நாங்கள் வந்து சொல்கிறதுக்கு சரியான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆடியோவில் வந்து 107 வழக்கு போட்டு இந்த தரப்பில் வந்து ஒரு 10 பேர், அந்த தரப்பில் வந்து ஒரு 10 பேர் 107 போட்டு வழக்கு நடக்குது. அப்போ அங்கே வழக்கில் வந்து அந்த அம்மா கேட்குற விசாரணை பண்ணும்போது ஏன்ப்பா உங்களுக்கு தகராறு வருது, என்ன காரணம் அப்படின்னு விசாரிக்கும் போது வந்து இவங்க வந்து செய்கிறாங்க, பறையர் சமூக மக்கள் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு இங்கே வந்து கோட்டச்சுவர் கட்டணுங்கம்மா, எங்கள் கோயிலை சுற்றி கோட்டச்சுவர் கட்டணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆடியோ வந்து கேட்குறாங்க, எதுக்காக நீங்கள் வந்து கோட்டச்சுவர் கட்டணும்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னு. இவங்கிறது எங்களை பார்த்து அருந்ததி மக்கள் வந்து செருப்பு போட்டு நடந்து வருவாங்க, பணத்தை தூக்கிட்டு வருவாங்க, அதனால் எங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கோட்டச்சுவர் வேணுங்கம்மான்னு. அப்போ அந்த இடத்துல அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அம்மா பேர் என்ன வருது, சாந்தி மேடம், அன்றைக்கி ஆடியோ இருந்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 2 பேரும் வந்து கவர்மெண்ட் சட்டப்பிரகாரம் எஸ்சின்னா உங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கக்கூடிய இருக்குது, நீங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளே செருப்பு போட்டு வருவான், இவன் பணம் தூக்கிட்டு வருவான்னு சொல்கிறது வந்து முறையற்ற செயல், இது கண்டிக்கத்தக்க செயல். இந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ வந்திருக்க உங்கள் 10 பேரையும் தூக்கி உள்ளே வச்சுட்டு இந்த கேஸை வந்து நான் வேறு விதமாக கொண்டு போக வேண்டியது இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி பேசாதீங்க, உண்மையை புரிஞ்சுக்குங்க அப்படின்னு வான் பண்ணிவிட்டு, சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தா அன்றைக்கே வந்து சமாதான தீர்மானம் எழுதப்பட்டது. அந்த தீர்மானத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இதில் எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும், அதாவது நீங்கள் சிமெண்ட் ரோடு போடுறதா இருந்தாலும் சரி, கோட்டச்சுவர் கட்டுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, வருவாய்த்துறை மூலிமா வந்து முன் அனுமதி பெற்று பின்னாடி தான் அதில் வந்து நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்யணும்னு ஒரு சமாதான தீர்மானம் இருக்குது. அந்த தீர்மானத்தில் வந்து பிடிஓ வந்து ஒரு டெவலப்மெண்ட் பண்ணால் கூட வருவாய்த்துறையிட்டு சான்றிதழ் வாங்கியிருக்குன்னு சொல்லி இருக்குது. அப்படி அவங்க கோட்டச்சுவர் கட்டினதுக்கு வருவாய்த்துறையிட்டிருந்து எந்த ஒரு சான்றும் வாங்கலை. உங்கள் ஆஃபீஸ்லேருந்து தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து கொடுத்துருக்கீங்களா, இல்லை ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து வாங்கியிருக்காங்களா, இல்லை கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வாங்கியிருக்காங்களா, அப்படி வாங்கியிருந்தால் அதனுடைய நகலை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த தரப்பு ஒன்றுமே சொல்ல முடியல. தாசில்தாரும் அப்படி ஒரு இது நாங்கள் கொடுத்தது மாதிரி இல்லை அப்படின்னு மாதிரி சொல்கிறார். அந்த வேலி அகற்றியதற்கு பிறகு சில காலம் ஒரு அமைதி நிலவுகிறது. அதற்கு பிறகு அங்கே இருக்கின்ற பறையர் சமூகத்தினர் நாம் சட்ட ரீதியாக சென்றால் இவர்களை ஒன்றும் செய்யவிட முடியாது என்கிற அடிப்படையில் ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் இவர்களை சம்மதிக்க வைக்க வேண்டும், தங்களுடைய திட்டத்திற்கு சம்மதிக்க வைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பக்கத்து கிராமமான கீழப்பட்டி என்கிற அந்த கிராமத்தில் ஒரு ஜமீன்தார் இருக்கிறார். அந்த ஜமீன்தாரிடம் சென்று எங்களுக்கும் பல அருந்ததி சமுதாயத்திற்கும் பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது, ஆகவே இந்த ஒரு பொது இடத்தை நாங்கள் மட்டுமே பயன்படுத்துவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அவர்களை அணுகியதனுடைய வெளிப்பாடு. பெரும்பாலும் அருந்ததி சமூக மக்கள் கோவை, திருப்பூர் போன்ற இடங்களுக்கும் கேரளா போன்ற இடங்களுக்கும் தங்களுடைய வேலைகளுக்காக ஒரு 6 மாதம் கேரளாவில் சீசன் ஒர்க் என்று சொல்லக்கூடிய இந்த வேலைகளுக்காக சென்று விடுகிறார்கள். ஆக அந்த இருந்த வயதானவர்களை அங்கே இருக்கின்ற ஜமீன்தார் அழைத்து அவர்களை பத்திரத்தில் கையெழுத்து போட சொல்லி மிரட்டி இருக்கிறார். அங்கு சென்ற அந்த பெரியவர்களும் வேறு வழி இல்லாமல் தாங்கள் கையெழுத்திடவில்லை என்று சொன்னால் அங்கே தங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்கிற ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலையில் அந்த பத்திரத்திலே அவர்கள் கையெழுத்திடுகிறார்கள். அப்படி கையெழுத்து பெறப்பட்டதற்கு பிறகு சிறிது காலம் அமைதியாக இருந்துவிட்டு அதற்கு பிறகுதான் இவர்கள் இந்த சுவரை எழுப்புகிறார்கள். ஆக சுவரை எழுப்புன அந்த நிமிடத்திலேயே அருந்ததியர் தரப்பு சென்று காவல் நிலையத்தில் புகார் செய்கிறார்கள். வருவாய்த்துறையிடம் சென்று புகார் அளிக்கிறார்கள். பேரர் போட்டது டம்மி,
பூரா இங்கேருந்து போகிறது பூரா ஒன்றும் ஆகாது. துட்டாக கட்டிட்டாங்களே, நாங்கள் எந்த துட்டுக்கு போக? நாங்கள் அன்னாடி வேலை செஞ்சால் சாப்பாடு இல்லைன்னா இல்லை எங்களுக்கு. அவங்க ரொம்ப பணத்து முறையில் பேசுகிறாங்க. அங்கிருந்த டிஎஸ்பி, அங்கிருந்த இன்ஸ்பெக்டர், குறிப்பாக அந்த பறையர் சமூகத்தை சார்ந்தவர் என்பதனால் குறிப்பாக காசி என்று ஒரு உதவி ஆய்வாளரை எஸ்ஐ அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். அந்த எஸ்ஐ தான் ஒரு முழுமையாக இதில் ஈடுபட்டு 4 காவல்துறையை சார்ந்தவர்களை பாதுகாப்பாக நிறுத்தி தான் அந்த சுவர் கட்டப்பட்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு இவர்கள் பல மாதிரி இன்றைக்கு வாட்ஸ்அப்பு முகநூல்களெல்லாம் இவ்வளோ பெரிய சுவர் கட்டுற வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் எழுப்புகிறாங்க. நான் கேட்குறேன், அவங்க பத்திரத்தில் கையெழுத்திட்டது உண்மை அப்படின்னா, அவங்க ஏற்றுக்கொண்டது உண்மை அப்படின்னா, அங்கேயே போலீஸில் போய் ஏன் புகார் கொடுக்குறாங்க? ஏன் காவல்துறை அங்கே வந்து ஒரு 4 போலீஸ்காரர்களுடைய பாதுகாப்போடு ஏன் அந்த சுவர் கட்டப்படுகிறது? சரி, ஒருவேளை அவர்கள் சொல்வதாக வைத்து கொண்டாலும் கூட ஏதோ ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் அருந்ததியர் மக்கள் எதிர்த்து கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த சுவர் எழுப்பப்பட்டு விட்டது. அதற்காக இன்றைக்கு அவர்கள் அதை எதிர்த்து கேட்கக்கூடாது என்று ஏதாவது ஒரு சட்டம் இருக்கிறதா? உத்தப்புறத்தில் கூட இப்படி தான் சுவர் கட்டினார்கள். அந்த மக்கள் திரும்ப கேட்கும் பொழுது அந்த சுவரை இடிக்க வேண்டும் என்ற அந்த குரல் வரும் பொழுது அதை இடித்தார்களா இல்லையா? இது பறைய சமுதாயத்துக்குள்ள இடம். இது அவங்களுக்கு வேணும். எங்கள் இடம் கேட்டவன் செம்மீன் தொடர்ந்து நாங்கள் விட்டோம், இல்லை நாங்கள் விட்டுக்க மாட்டோம். ஆனால் இன்னைக்கு பிரச்சனை வேண்டாம். ஆனால் இது எந்த பிரச்சனையும் நீங்கள் பார்க்கணும். ஒன்றும் பாதை இல்லைன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் பின்பக்கம் பாதை இல்லை, முன்பக்கம் பாதை இல்லைன்னு சொன்னால் கேட்கணும். எல்லா பக்கம் பாதை இருக்குது. பாதை விட்டு அகற்றுமே என்னத்துக்கு எல்லா பக்கம் பாதை இருக்குது. நீங்கள் பார்த்துக்கோங்க. நாங்கள் பிரச்சனைக்கு நாங்கள் போகலாம். அவங்க எதுவும் பிரச்சனை காணும். என்னன்னு சொன்னால் தீண்டாம 2 வரையும் பள்ளம் செஞ்சு தீண்டாம என்ன இருக்குது? அப்படி இருந்து வர்றப்பையும் முன்னாடி வந்து குதிக்கிறானுங்க. இந்த தெருவுக்கு வந்தாலும் இங்கிட்ட ஒரு சந்து விட்டுருக்காங்க, அந்த பாதையிலேருந்து குதிக்கிறானுங்க. அப்புறம் பாட்டை போட்டுக்கிட்டு இடையில நாங்கள் நடந்து போகிறப்ப முன்னாடி வர்றது அப்படியேமா இருக்கானுங்க. ஒரு ஒத்தையாக ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி வர முடியும்? ஒரு ஆம்பளையால் வரனாலும் அந்த பையன் மொத்தமாக இருக்காங்க. 12 மணி வரைக்கும் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கானுங்க எல்லா பேரும். 6 மணி ஆயிடுச்சு நாங்கள் அந்த தெரு வந்து இங்கிட்டு வர மாட்டோம். அது மாதிரி அங்கே என்ன நடந்தாலும் இவங்க இங்கேருந்து வர முடியாது. பயங்காட்டுறாங்க. என்ன செய்கிறாங்க? ஊன்னு சொல்லி இப்படி உசுல் அடிக்கிறாங்க. அதனால நாங்கள் பயந்துக்கிட்டு அந்த கோயிலுக்கு கூட போகிறது கிடையாது சார். நான் வெள்ளி செவ்வாய்க்கு நான் கோயிலுக்கு அடிக்கடி நான் போவேன். காளியம்மா கோயிலுக்கு, பிள்ளார் கோயிலுக்கு. இந்த தெருவுலேருந்து யார் போனாலும் சரி போக மாட்டாலும் நான் சாமி கும்பிட போவேன். போகையில் இந்த சின்ன பையக என்ன செய்கிறாங்க, 7 வயசு பையக 10 வயசு பையக என் முன்ன இருந்து கூச்சு ஓடுவாங்க. நான் பயப்படாமல் போவேன். சாமியாக நீ எனக்கு துணையானு போவேன். இப்படி நடந்து போகையில் அந்த தங்கம்மாங்கிற புள்ள இப்படி ஒரு கால் நம்ம 8 வச்சு கொண்டுக்கன்னு இப்படி பாம்பா கிடக்கு, உன்னை படிக்க வரேன். அந்த 5 வாரம் என்னை அடிக்க வந்தாங்க. இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னே இந்த பாதையில் போகையில். அப்போ எங்கள் தெருவில் பயந்துக்கிட்டு ஒரு கிட்ட வரல. என் மகன் வீட்டிலேருந்து தெரிஞ்சு ஓடியாந்து 2 செருப்பு எடுத்துக்கிட்டு அவங்கள அடிக்க போச்சு. அவங்க ஆளுங்க வந்து பேரர் புருஷன். அந்த பையன் வந்து பொங்கம்மான்னு அந்த பையன் நியாயமாக விளைய விட்டான். அநியாயமாக யாரும் சொல்லக்கூடாது. 100 நாள் வேலைக்கு போகிற இடத்துல மேலே இடிச்சிட்டு போகிறாங்க. சொன்னோம்னா அவங்க வீம்புக்கு வராங்க. சக்கிலேறு நாய், இந்த நாய் அங்கிட்டு வருதுன்னு சொல்லி அதுக்கு அவங்க வந்து அவங்க நாய் பறையிற நாய். எங்கள் நாய் வந்து அவங்க இதுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த சண்டை வந்தது. அவங்க அருவாள் எடுத்து வெட்ட வந்தாங்க. எங்கள் வீட்டுக்கே வந்தாங்க. அப்படித்தான் இருக்குது சார். நீங்கள் வேறு எவ்வளோ அன்னைக்கெல்லாம் விட்டுருந்தாங்கன்னா நெசமாவே என்னென்ன ஆகுதோ. பயந்தெல்லாம் சாக முடியாது. எத்தனை நாளைக்கு பயந்து இருக்கேன். அவ்வளோ தாட்டியும் பண்ணுறாங்க. அவங்க அதிகாரத்தில் மண்ணு விழுக. இந்த 5 வருஷமாக இப்போ தலையெடுத்த பிள்ளைங்க எங்களை பார்த்தா இவங்க சக்கிலேரு, நாங்கள் பெரிய ஜாதிக்காரவங்க, எங்ககிட்ட ஐயர் கூட வந்து தண்ணி வாங்கி கொடுப்பாரு. நீங்கள் சக்கிலேரு செத்தமாக தூக்குறங்க, பணம் இருக்கிறங்க, இதெல்லாம் இந்த பாதை நீங்கள் போட்டு வாரங்க, இதெல்லாம் நீங்கள் செய்கிறங்க. அதனால நீங்கள் எங்கள் கூட சேரக்கூடாது. நாங்கள் போகிற பாதை நீங்கள் வரக்கூடாது. நாங்கள் எதுக்காக நாங்கள் காம்பவுண்டு சுவர் கட்டினோம், நீங்கள் வாரம்னு சொல்லிதே நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு உள்ளே வாரங்கன்றதே நாங்கள் காம்பவுண்டு சுவர் வச்சு ஒதுக்கி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு இந்த சண்டையில் பொம்பளைங்க ஆம்பளைங்க பூரா அதே போல் ஒதுக்கி வச்சுட்டாங்க. நாங்கள் சரி அவங்க ஏதோ தெரிஞ்சும் தெரியாமல் சொல்கிறாங்கன்னு நாங்கள் தாங்கி போனோம். என் பேத்தியை 3 டிகிரி முடிச்சிருக்கு.
அது மார்கழி மாதம் தண்ணி எடுத்து ஊற்றி அந்த கோயிலுக்கு வந்து தண்ணி எடுத்து ஊற்றுது. ஊற்றி அன்னைக்கு கோலம் போட்டிருக்கு. அப்போ அவதையும் குடத்தில் கொண்டு வந்து தண்ணியை கொண்டு வந்து குடத்தில் ஊற்றி அந்த கோலத்தை அழைச்சி விட்டான். அழைச்சி விட்டு அவள் சொல்கிறேன், ஏலே இன்னி கோலம் போட்டான்டா தூக்கிட்டு வாங்கடா, 4 நாளைக்கு வீட்டில் வச்சுருந்து வெளியே அனுப்புவான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகுதே எங்களுக்கு இந்த ஆக்ரோஷமே வந்தது. எங்களுக்கு இந்த சுவரை அகற்றி கொடுக்கணும் உங்களுக்கு தயவு செஞ்சு. அது அந்த பகுதியில் வந்து நிறைய சாதிய ஒடுக்குமுறைகள் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வெளியே வர்றது, தலித்துகளுக்குள்ளே இருக்கிற விஷயமா இதை பார்க்குறோம். நாங்கள் வந்து வெளியே இருக்கிற ஆதிக்க சாந்தியை சார்ந்தவர்கள் எங்களை உள்ளே விடலை அப்படின்னா எப்படி அது வந்து தீண்டப்படாத இடம் எங்களுக்கு தீண்டாமையாக இருக்குதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியே வந்து தான் அவங்க நியாயமானதை தான் வைக்கிறாங்க. அந்த சுவர் வந்து அவங்க உள்ளே வரக்கூடாது அப்படின்னு தான் சுவர் கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் அந்த சுவரை வந்து தீண்டாமை சுவர் தான், அது நியாயமானது தான். அந்த கோட்டைச்சுவர் வந்து இருக்கிற இடம் வந்து 100% வந்து பார்த்திங்கன்னா பெரம்போக்கு தான் அப்படிங்கிறதுக்கு தாலுகா லெவலில், ஆர்டிஓ லெவலில், கலெக்டர் லெவலில் எல்லாமே ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னு அவங்க சொல்கிறதா இருந்தால் அப்போ அவங்க பட்டா நிலங்கிறதுக்கு ஒரு ரெக்கார்டு கொண்டு வரணும். இன்னார்கிட்டருந்து இன்னார் வாங்கணும் அப்படின்னு ஒரு ரெக்கார்டு கொண்டு வரணும். இப்போ உங்கள்கிட்ட இதுக்கு மாதிரி கொடுத்துருக்காங்களான்னா இன்னும் கண்டிப்பாக கொடுக்க வாய்ப்பே இல்லை, இனிமேல் கொடுக்க போகிறதும் கிடையாது. ஏன்னா பெரம்போக்கு தான் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க பட்டா வந்து காட்டுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இப்போ இடையில குழந்தைட்டு உள்ளே வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த முறை எங்கள் தாத்தா வச்சது 2 ஆண்டு ஆகுது, 2 தலைமுறை. அந்த கோயிலை காத்துக்கிறவங்க தான் எங்கள் தாத்தையும் வச்சாப்புல. இப்போ எனக்கு 70 வயசு ஆகுது, 3 தலைமுறை ஆச்சுன்னா அதை பாருங்கள். நீங்களே கோசரம் பண்ணுங்க. வீடு விட போட மாட்டான், கோயிலுக்கு வேணும் இடம் வேணும் அப்படின்னு ஓட மாட்டான். எங்கேயும் போயிடப்பா, ஒரு டூர் ஓடும், எங்களுக்கு தேவை கிடையாது. எங்களுக்கு 10 பேர் உட்காரமா எங்களுக்கு இடம் மொத்தமாக கோயிலுக்கு ஒதுக்கி வச்சுட்டீங்க. ஆமாம், நாங்கள் ஒரே யார் பேச மாட்டாங்க. நான் ஊர் தலைவர், நான் சொல்ல முடியும். ஏன்னா பெரம்போக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, இப்போ கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசி சொல்கிறீங்கல்ல, நீங்கள் நியாயத்தை பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். இதுதான் பெரம்போக்கில் கெட்டிருக்கா இதை யோசிக்கலாம். பிரச்சனை வந்து அது நிறையா அப்படிதான் அதை வரும் வந்துடும் தானே, நாங்களே வருவோம்ல. ஆக்கிரமிப்பு நம்ம பேசணும்னா ஆக்கிரமிப்பு எல்லாருக்கும் எல்லாரும் ஆக்கிரமிப்பு கிடையவே கிடையாது. நாங்கள் வருவோம். நீங்களா கேட்க ஒரு மனிதன் வந்து உடகட்டி வாழ்றது நல்லதா இல்லை நிர்வாகமாக வாழ்றது நல்லதா? நீங்களா சொல்லுங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் உடகட்டி வாழ்றது நல்லது. நல்லது. நாளைக்கு பங்கு வச்சா ஒரு காற்றடிச்சா மண் உங்களுக்கு சாப்பாட்டில் தரலாம். அதுக்காக வேண்டி தான் இந்த செவரை கட்டியிருக்க மனுஷு. நீங்க வரக்கூடாது, நான் வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை வச்சு நாங்கள் கட்டவே கூடாதுன்னு சொல்றதா அவங்க சொல்றாங்க. பொய் சொல்லவே மாட்டாங்க. When the pariahs are all untouchables, they feel that they are victims of untouchability, and if they really want to get rid of this caste system which makes them as untouchables, it is very unfortunate that they continue the same kind of unequal behavior among themselves. So I cannot complain my victimhood by victimizing some others. This is what we call as Brahminism. Brahminism, as Dr. Ambedkar has defined, Brahminism is the negation of equality, liberty and fraternity. So those attitudes basically are the motivational aspects or psychological aspects of in caste system. 13/1/2017 வந்து சாயந்தரம் ஒரு சுமார் வந்து ஒரு 4 மணிக்கு இங்கே நம்ம பையன் ஒரு பையன் இந்த தெருவில் வந்து அந்த தெருவுக்கு போகிறாப்புல, அவங்க தம்பி அங்கே இருக்காப்புல, பார்க்குறதுக்கு போகிறாப்புல. போகும்போது நம்ம தெருவிலேருந்து நெட்டாக வந்து ஒரு 15 கல் தூக்கி வரிசையாக போட்டிருக்கோம். ஏன் வண்டி வாசி போயிடுன்னு சொல்கிறேன். பெரிய ஒரு கோயில் பட்டியல் கல் அதை தூக்கி போட்டிருக்கோம். அந்த கல்லில் உட்காந்து அவங்க ஒரு 10 பொம்பளையாளு, அவங்க தெருவு அங்கே இருக்குது. நம்ம பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்பா ஏற்கனவே இந்த கல்லில் உட்காந்து பிரச்சனை வருது, இங்கே உட்காந்துக்கிட்டு ஏன்பா பிரச்சனைன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கு, ஏன்பா அந்த இடத்துல போய் உட்காந்தங்க அப்படின்னு அவன் கேட்க, இவ்வளோதான் கேட்டாப்புல அவனை தடப்படலாம் அடிச்சுட்டாங்க. அது என்னான்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு நேராக வாரம்போது அது பிரச்சனைலாம் முடிஞ்சிட்டு திருப்பி நாங்கள் நேராக என் டீ கடைக்கு வரோம். என் டீ கடைக்கு வரும்போது அங்கேருந்து ஒரு 8 பேர் அருவா கம்பு சூரி இத்தனையும் எடுத்துகிட்டு என் டீ கடையை நோங்கி வராங்க. என்னை நோங்கி வரும்போது நான் என் உயிரை காப்பாற்றணும். அப்போ நம்ம 5 மக்கள் இன்னும் விடக்கூடாது சித்தப்பா, அவனை கண்டிப்பாக அடித்தே ஆகணும், வேறு வழியில் அடித்து எங்கள் காலனிலேருந்து அடித்து அவங்க தெருவில் போய் விட்டுட்டு திருப்பி நாங்கள் வந்து
அங்கிட்ட அங்கிட்டு போனவொடனே எங்கள் மேலே ஒரு 12 பேர் மேலே 307 கேஸ் இருக்குது. பரையர் பொம்பளை ஆளுகளாக போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணி சொல்ல எங்கள் ஆம்பளை அருந்ததி மக்கள் ஒரு குஞ்சல் பூரா ஓட்டந்தேன். போலீஸு நைட்டும் பகலும் தொந்தரவு பண்ணுது. ஒரு நிமிஷம் கூட இந்த தெருவில் இருக்க முடியல. அதுவும் போக பொம்பளையால் போலீஸ் வந்து பொம்பளையால் இம்சம் பண்ணுறாங்க. அவங்களும் ஊரை விட்டு ஓட வேண்டியதாக இருக்குது. எங்கள் மேலே கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் மேலே பூரா 307 கேஸ். பூரா அந்த அன்றைக்கி அந்த பையன் மேலே கேஸு, இவர் உட்காந்துருக்கிறது மேலே கேஸு, இவர் கேஸு, எத்தனை பேர் மேலே கேஸு. எல்லாருமே ஜெயிலுக்கு போயிட்டே நாங்கள் வந்திருக்கோம். அவங்க யார் ஜெயிலுக்கு போனவங்க அவங்க யாருன்னா ஒரு 3 பேர். நாங்கள் 25 பேர் ஜெயிலுக்கு போயிருக்கோம். அரசும் ஆளும் வர்க்கமும் என்ன செய்யும், எந்த 2 நபர்கள் வந்து ஒன்றா சேர்றாங்களோ அவங்க 2 பேருக்குள்ளே பிளவு வரும் பொழுது அதிகப்படியான பிளவுகளை ஏற்படுத்துறதுக்கு தான் அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த சூழலும் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன்னு வச்சுக்கிறேங்களேன். அவங்க இதில் வந்து சரி பார்த்துக்கலாம், 2 பேரும் முட்டிக்கிறட்டும் மோதிக்கிறட்டும் பார்த்துக்குருவோம் அப்படின்னு. ஏன்னா இவன் 2 சைட்லேயும் வழக்குகள் இருக்குது. எஃப்ஐஆர் ஆகிருக்கு, 307 வரை வழக்குகள் இருக்குது. படிக்கிற பிள்ளைங்க வர வழக்கில் இருக்காங்க. அதெல்லாம் இருக்குது, 2 பக்கத்துலேயும் இருக்காங்க. பொம்பளைங்க முதற்கொண்டு வழக்கில் இருக்காங்க. குறிப்பாக ஆர்டிஓ முழுக்க ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார். அவருடைய பேச்சு, அவருடைய அறிக்கை என்பதெல்லாம் ஒரு சட்டவிரோதமாக இருக்கிறது. ஏன்னா என்ன சொல்கிறாருன்னா, அவங்க சுவர் கட்டிக்கிறாங்க, அந்த சுவர்னால் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, அப்போ நீங்கள் ஒரு சுவர் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்ன ஒரு பொறுப்பற்ற ஒரு பேச்சு. நீங்களும் சுவர் கட்டிக்கோங்க, அவங்களும் சுவர் கட்டிக்கோ, அப்போ ஊர் உள்ள சுவராக தான் நிற்கும். திருச்செங்கோடு ஒரு பகுதியில் அருந்ததியர் மக்கள் வாழ்கிற ஒரு 150 குடும்பங்கள் வாழ்கிற ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதிக்கும் பறையர்கள் வாழ்கிற இன்னொரு பகுதிக்கும் இடையில் மிகப்பெரிய தீண்டாமை சுவர் அங்கே இருக்கிறது. அதே போல் பல இடங்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய இவர்களுக்கு மத்தியிலே தீண்டாமை சுவர் பல இடங்களிலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் வந்து தொடர்ச்சியாக வந்து ஏன் நாங்கள் சக்கிலியர் மக்கள்கிட்ட ஏன் வேலை செய்கிறோம்னாக்க தொடர்ச்சியாக ஒடுக்குமுறையை சந்திக்கிற சமூகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் சாதி இந்துக்கள் தாக்குதல் இருக்குது, இன்னொரு பக்கம் தலித்துகள் தாக்குதல் இருக்குது. 2 விதமான தாக்குதல் இருக்குது. சேரிக்குள்ளே இருக்கக்கூடிய சகோதரனே ஒரு பக்கம் அங்கே அடிக்கிறான். எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆதிக்க சாதி இந்துக்கள் தாக்குதல் கொடுப்பானா அதைக்காடி ஒருபடி கூட தான் இருக்கும் பல்லருடைய தாக்குதலும் பறையருடைய தாக்குதலும். ஏன்னா சாதி மனநிலை கடுமையாக இருக்குது அவங்ககிட்ட. உத்தரப்பிரதேச அவர்கிட்ட எல்லாரும் அங்கே ஓடுனீங்க, சொன்னீங்க தீண்டாமை சுவர் இடிக்கணும், எல்லாரும் குரல் எழுப்புனாங்க, எல்லா பேரும் பேசுனாங்க. இப்போ இங்கே நடக்குது என்ன, அங்கே 15 குடும்பம் தான் பறையர் குடும்பம் இருக்காங்க, 40 குடும்பம் சக்கிலியர் குடும்பம் இருக்காங்க. இந்த சக்கிலியர்கள் வந்து படிப்பறிவு இல்லை, அவங்களுக்கு எந்த விஷயம் தெரியாது, நாகரிகம் இல்லாமல் இருக்காங்க, எங்கள் பகுதிக்கு வரக்கூடாது போகக்கூடாதுன்றக்கா தடுப்பு சுவர் கட்டுறாங்க. அப்போ இது தீண்டாமை இல்லையா? இதுவும் ஒரு விதமான தீண்டாமை தானே. அப்போ வந்து கள்ளர்கள் வன்னியர்கள் தாக்கினா மட்டும் அது தீண்டாமை, அது வன்கொடுமை. அப்போ நான் தாக்குறேன், நான் பறையன்ற சாதி வரியோடு நான் தாக்குறேன், அது தீண்டாமை இல்லையா? அருந்ததியர் பகுதி மக்களை சந்தித்து அவங்க ஒரு உண்மையிலேயே ஒரு ஆணவம் ஜாதி ஆணவம் கடைபிடிக்கப்பட்டால் என்ன மாதிரியான பாதிப்பை அவங்க உணர முடியுமோ அந்த அளவுக்கு அந்த அவங்களுடைய கருத்துக்கள் இருந்தது. எந்தெந்த வகையில் நாங்கள் பாதிக்கப்பட்டோம், எங்களை இவங்க எப்படி நடத்துகிறாங்கன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. இன்னொரு பகுதியை நாங்கள் சந்திக்கிற போது நாங்கள் அப்படி ஒரு இதை கடைபிடிக்கலை, அப்படி ஒரு மனநிலைக்கே வரலைன்னு சொல்லி எல்லா சமூகத்தை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சமூகம் பேசுகிற அந்த இதை கூட பேசுனாங்க. வெளிப்படைத்தன்மை அவங்ககிட்ட இல்லை. ஆனால் இந்த பகுதி மக்கள் வந்து புரியாமல் தான் செய்கிறாங்க. ஆனால் ஒரு ஆதிக்கம் அந்த ஜாதிக்குள்ளே இருக்குது, நம்ம ஒரு உயர்ந்த ஜாதின்னு ஒரு மனப்போக்கு அதுக்குள்ளே இருக்குன்றத மனசில் வச்சு அவங்க செய்கிறாங்கன்றதுக்காக தான் நம்ம பண்ணோம். அப்படி இருந்தும் எங்களுக்கு தெரிஞ்ச நியாயம்ன்ற அடிப்படையில் ஆதித்தமிழர் பகுதியினுடைய மக்கள் போராட்டத்தில் தீண்டாமொழி பெண் சார்பாக பங்கேற்று அந்த சுவர் உண்மையிலேயே ஒரு அரசனுடைய விதிகளின்படி தீண்டாமை சுவர் என்று மதிக்கப்பட்டால் அதை அப்புறப்படுத்தணும், அகற்றணுன்ற அந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். அது என்ன கோயில் அது? அது வீரகாளியம்மன், ராஜகாளியம்மன். ராஜகாளியம்மன். எப்போ எத்தனை வருஷம் படிக்கும்போது சுவர் கட்டினாங்க? நாங்கள் 5ஆவது படிக்கும்போது. சின்ன வயசில் 2ஆம் கிளாஸு 3ஆம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் ஒன்றா விளையாண்டுருக்கீங்க? ஒன்றா விளையாண்டுருக்கோம். இப்போ விளையாடுறது இல்லை? விளையாடுறது எதனால்? இந்த சண்டைனால. ஏன்னா சின்ன பிள்ளையில் விளையாண்டது எங்களுக்கே தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமாக அந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன பையெல்லாம் என்னை பார்த்து முறைப்பான், நான் சிரிச்சுட்டு தான் வருவேன், ஆனால் முறைக்க மாட்டேன் திரும்பி. ஆனால் ஃப்ரெண்டோட தம்பி அவன், அதனால் நான் எதுவும் சொல்கிறதில்ல. அந்த பையன் ஃப்ரெண்டு இருக்காங்களா? அந்த பையன் எப்பயாவது நீங்கள் யாருக்கு தெரியாமல் கூட பேசியிருக்கீங்களா? யாருக்கும் தெரியாமல் பேசுவேன், ஸ்கூலில் பேசுவேன். ஆனால் இந்த ஊர் பக்கம் வந்து பேச மாட்டேன். அவங்க அப்பா அம்மா பார்த்தா அப்படியே குனிஞ்சிட்டு ஓடிடுவேன்.
அவங்களோட இடத்துலேருந்து பாருங்கள், ஃப்ரெண்டை வந்து இந்த மாதிரி ஒதுக்கி வைக்கிறது சரின்னு நினைப்பாங்களா அவங்க? அது தப்பு தான். ஆனால் அவங்கள அப்படி மாற்றி வச்சுருக்காங்க. அவங்களோட அப்பா அம்மா கூட பிறந்தவங்க சுற்றி இருக்கவங்க. இப்போ கூட இந்த கோட்டத்தை வர இடிக்கணும்னு சொன்ன உடனே ஸ்கூல்லையும் பேசுறது இல்லை. ஆனால் நீங்கள் பேச தயாராக இருக்கீங்களா? நாங்கள் பேச தயாராக தான் இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸாக இருக்க தயாராக தான் இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸாக இருக்க தயாராக தான் இருக்கும். அந்த ஊரில் இந்த பசங்க ஃப்ரெண்டாக இருக்கிறாங்களா? அப்படிலாம் கிடையாது. அப்படியெல்லாம் இல்லை. முந்தி இருந்தாங்க, இந்த 10-20 வருஷத்துக்கு இருந்தாங்க. இப்போ இல்லை. இப்போதே நாங்கள் தீண்டாதவங்கள போயிட்டோமே. நாங்கள் சக்கிலியர், அவங்க ஐயமாரு கூட சம்மந்தம் என்ன ரெடியாக இருக்காங்களா? அவங்க அப்படி சொல்கிறாங்க, ஐயர் நாங்கள் ஒன்று, நீங்கள் வந்து சக்கிலியர் அப்படின்ட்டு அவங்க நேரடியாக சொல்கிறாங்க. நீங்கள் நாங்கள் வந்து அடித்தா பொம்பளைக்கு வந்து காலில் விழுவாங்க, ஆம்பளைக்கு கையெடுத்து கும்பிடுவாங்க அப்படின்ட்டு இந்த வீட்டுக்காரர் சொல்கிறேன். தொடர்ச்சி அது கரடி சித்தூரில் வந்து 2004 கரடி சித்தூரில் பரிமளா என்ற ஒரு பெண்ணை மதுரை என்ற ஒரு சக்கிலி சமூகத்தை சேர்ந்தவன் பறையர் பொண்ணை சக்கிலி பையன் திருமணம் பண்ணிட்டான ஒரே காரணத்தினாக அன்றைக்கி அடித்து அந்த வெள்ளையமான ஒரு அம்மா வந்து அங்கே படுகொலை செய்யப்பட்டாங்க. அந்த படுகொலையில் கூட வந்து அன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தை இயக்கத்தினுடைய சிந்தனை செல்வம்ன்ற ஒரு துணை பேச்சாளர் இருக்கார். அவர் அன்றைக்கே அவர் சொன்னார், அந்த அறிக்கை கூட இருக்குது. அவர் சொல்கிறார், பறையருக்கும் வந்து இவ்வளோ சாதி வரி இருக்குன்னு இன்றைக்கி தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சிந்தனை செல்வம் அங்கே பதிவு பண்ணியிருக்காரு கரடி சித்தூரில். இப்படி தொடர்ச்சியாக வந்து பல்லர், பறையர், சக்கிலியர் இந்த 3 தாழ்த்தப்பட்டிருக்காங்க. 76 சாதியில் இந்த 3 சாதி மெஜாரிட்டியான சாதியாக இருந்துக்கிட்டு இருக்குது. இதில் மெஜாரிட்டியாக பல்லர், பறையர் தாக்குதல் தொடர்ச்சியாக வந்து சக்கிலியர் சமூகத்தின் மீது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இதை பற்றி யாருமே அது பெருசு பண்ணிக்கிறது எடுத்துக்கிறதே இல்லை. என்ன கேட்டால் சகோதரர்கள் நான் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, சக்கிலியர்கள் மீது பறையர்கள் தாக்குதல் எடுத்தாலும் பல்லர்கள் தாக்குதல் எடுத்தாலும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீ அழுவக்கூடாது, இந்த விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது, நம்ம பேச்சு தீர்த்துக்குருவோம் பேசிக்கணும். இதே மாதிரி ஒரு வன்னியர் தாக்குதலோ கல்லர்களுடைய தாக்குதலோ வந்து தாக்கும்போது வந்து நம்மளாம் தலித்துகள், நம்மளாம் ஒற்றுமையாக இருக்கணும், பொது எதிரியை வீழ்த்தணும் அப்படின்றக்காக போராட்டம் நம்மளாம் கொண்டுட்டு போகிறாங்க, சக்கிலியர்களை அழைச்சிட்டு போகிறாங்க. 4 வருடங்களுக்கு முன்னதாக விழுப்புரம் மாவட்டம் தேவதானம்பேட்டையில் அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்தவருடைய பிணத்தை எடுத்துச் செல்லக்கூடாது என்று அங்கே இருக்கின்ற ஆதி திராவிடர் மக்கள் தொடர்ச்சியாக விதித்த சாதி கட்டுப்பாட்டை உடைத்தெறிவதற்காக என்னுடைய தலைமையில் இங்கிருந்து சென்ற தோழர்கள் நாங்கள் அந்த பிணத்தை எடுத்து செல்ல முற்பட்ட பொழுது அன்றைக்கு காவல்துறையால் கைது செய்யப்பட்டோம். அதே போன்று அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த சிந்தனை செல்வன் அவர்களும் அந்த போராட்டத்திற்கு வந்திருந்தார். அவர் அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் பேசி பார்த்தார். தன்னுடைய சொந்த சாதி மக்களையே அவரால் திருப்திப்படுத்த முடியவில்லை, அவரால் சமாதானப்படுத்த முடியவில்லை. இறுதியாக அவரும் எங்களோடு சேர்ந்து கைதானார். ஆக அப்படி ஒரு நடவடிக்கையை இங்கே இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் அப்படி ஒரு போராட்டத்தை எங்களோடு இணைந்து அவர்கள் நடத்த வேண்டும் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அதுபோன்ற சூழ்நிலை இங்கு இல்லை. இந்த ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கு இடையிலான முரண்களை உட்சாதி முரண்கள் அப்படின்னு சில சமயங்களில் நண்பர்கள் சொல்கிறாங்க. அது ஒரு சாதிக்கு உள்ளே இருக்கிற முரண் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டியதில்லை, ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கு இடையில் இருக்கிற முரண் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. இவைகள் தனித்தனி சாதிகளாக தான் இருக்குது. அதனால் ஒரு சாதிய தன்மை இந்த ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கு இடையிலையுமே இருக்கத்தான் செய்யும். இன்றைக்கி ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கு இடையில் ஏன் இந்த முரண்கள் வலிமை பெறுதுன்னா, இந்துத்துவ பார்ப்பனிய மேலாதிக்க சக்திகள் ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கு மத்தியில் ஊடுருவி அவங்களுக்கு மத்தியில் ஒரு விதமான ஒரு சாதி பெருமையை உருவாக்கக்கூடிய உரையாடலை வலுவாக கட்டமைக்கிறாங்க. வெளிப்படையாக அல்லது மறைமுகமாக பல முனைகளிலிருந்து உருவாக்கப்படுது. அவங்கள பொறுத்தவரையில் ஒடுக்கப்பட்ட சாதிகள் ஒவ்வொரு சாதியும் தனித்தனியாக தங்களை வந்து ஒரு பெருமைக்குரிய சாதிகளாக உணரணுங்கிறது அவங்களுடைய அஜெண்டாவாக இருக்குது. இப்போ நம்மை பொறுத்தவரையில் எனக்கு இந்து மத நம்பிக்கை இல்லை அப்படின்னா எனக்கு சாதி நம்பிக்கையும் இல்லை, சாதி நம்பிக்கை இல்லைன்னா என்னை சாதியற்றவன் என்று என்னை உணர்வதிலிருந்து தான் நான் ஒரு சாதி ஒழிப்புக்கான போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு செல்ல முடியும். பல்லர், பறையர், அருந்ததியர் என்கிற இந்த 3 பிரிவுகள் இருக்கிறது என்று சொன்னால், இவர்களுக்குள் எப்பொழுது கொடுக்கல் வாங்கல் திருமண உறவுகள் இல்லையோ, அப்படி இல்லை என்று சொன்னால் இவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனி சாதியாகத்தான் கருதப்படுகிற ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறது. ஆதிக்க சாதியினர் செய்கிற வன்கொடுமையாவது அதாவது அவங்களுக்கு ஏதோ ஒரு 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 ஏதோ ஒரு இந்த சாக்கு போக்காவது சொல்லலாம். ஏன்னா இங்கே நமக்கிட்ட இருக்க இலக்கியம் எல்லாம் வந்து அவங்கள வந்து தூக்கி பிடிச்சி வச்சு நீங்கள் இப்படி நான் அப்படி அப்படின்னு சொல்லி சினிமாக்கள்லேருந்து கலையிலேருந்து எல்லாம் அவங்கள வந்து உயர்த்தி சொல்லி அது மாதிரி இந்து மத தத்துவங்கள் வந்து அவங்களுக்கு கை கொடுக்குது. பல்லர்களும் பறையர்களும் செய்கிற வன்கொடுமைகளுக்கு இந்த மாதிரியான நியாயங்கள் கூட இல்லை. ஏன்னா இவங்களும் வந்து சாதி இந்துக்களாலும் இந்து சாஸ்திரங்களாலும்
அவுட்காஸ்ட் அப்படின்னு தள்ளி வைக்கப்பட்டவங்க தான். அப்போ இந்த சூழலில் இவங்க ஏன் வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ரொம்ப டீப் ரூட்டட், ரொம்ப நீண்ட காலமாக தொடர்கிற சில விஷயங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து 1900, அதாவது போன 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்க வருஷங்கள்லேருந்து இந்த மாதிரியான போக்குகளுக்கான விதை ஊன்றப்பட்டதாக நாம் நினைக்க வேண்டியதாக இருக்குது. கலோனியல் ஹிஸ்டாரியன்ஸ்ன்ற பேரில் இருந்த அன்றைக்கு இருந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட ஒரு பகுதியாக இருந்தவங்க அன்றைக்கு வந்து செஞ்ச ஒரு வேலையை இன்றைக்கி இவங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த செவரு கட்டி எவ்வளோ நாள் ஆச்சு? இது 2 வருஷம் ஆச்சு சார். 2 வருஷம் ஆச்சு. கட்டி பூசா முடிவு வச்சுருக்கீங்க எங்கே சார்? அது 20 ரூபாய் போட்டால் 8 லட்சம் சார். முன்னாடி ஆச்சு 8 லட்சம் பார்த்து இந்த பிள்ளைகள் போட்டுருக்காங்க. கட்டினது நம்ம ஊர் மக்கள் நாயிலும் வெளியில் வந்து கட்டினாங்க. நம்ம ஊர் மக்கள் தான் கஷ்டப்பட்டு ஊரதும் கஷ்டப்பட்டு சேர்ந்து ரத்தம் கட்டிருக்காங்க. நாங்கள் 10 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த சுவரை கட்டியிருக்கோம். எல்லாத்துட்டையும் அங்கங்கே போய் வசூல் பண்ணியிருக்கோம். ஒவ்வொருத்தனும் சம்பளத்தில் காசு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற மாதிரியான அவர் என்ன கஷ்டப்பட்டாங்களோ அந்த சுவரை கட்டுறதுக்கு, அந்த விஷயத்தை தான் அவங்களும் சொல்கிறாங்க. அது இடிச்சிடப்படாதக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் ஒருத்தருக்கு பாதிப்பாக அந்த சுவர் வந்து இன்னொரு சமூகமே வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அது தடுப்பணை போடக்கூடிய சுவராக அந்த சுவர் இருக்கணும்னா அதில் இருக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. அந்த சுவரிலெல்லாம் பிஆர்னு எழுதி வச்சுருக்கீங்களே, ஏன் எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, சின்ன பையங்க எழுதிட்டாங்க அப்படின்னாங்க. அப்போ சின்ன பசங்க எழுதிட்டாங்கன்னா பெரியவங்க பிரச்சனை ஆகும் பொழுது பெரியவங்க அதை அழிச்சிடணும்ல, ஏன் அழிக்காமலே வச்சுருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டதுக்கு பதில் இல்லை. பறையரின மக்கள் மத்தியில் இருந்து பெண்கள் பேசும் பொழுது இதை பேசுனாங்க. எங்களுக்கு நாங்கள் ரொம்ப காலமாக வந்து இந்த சண்டைக்கு முன்னாடி நாங்கள் வந்து அண்ணன் தம்பியாக அக்கா தங்கச்சியாக தான் நாங்கள் வந்து பழகியிருக்கோம். ஒரே இடத்துல வேலை செய்வோம், அந்யோன்யமாக இருந்திருக்கோம். அதே மாதிரியான ஒரு சுமூகமான சூழல் எங்களுக்கு இந்த ஊருக்குள்ளே வரணும். நாங்கள் எதிர்க்கிறவங்க வேறு அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க, எங்களை ஒடுக்கிக்கிட்டு இருக்கிறவங்க, நான் நின்னா தீட்டு, செரு போடக்கூடாது, சட்டை போடக்கூடாது, துண்டு போடக்கூடாதுன்னு சொல்கிற இன்னொரு சமூகத்தை நோக்கி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போராட்டம் நடத்தணும். அது இல்லாமல் எங்களுக்குள்ளே நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சூழல் இல்லாமல் சுமூகமாக கொண்டு வரணும். அதனால் எங்கள் பகுதிக்குள்ளேயும் பறையரின பகுதியை சார்ந்த பசங்களும் வேறு விதமாக சிந்திக்கிறவங்களாக இருக்காங்க, அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களும் வேறு விதமாக சிந்திக்கிறவங்களாக இருக்காங்க. இந்த நிலைமையை மாற்றி ஒரு சுமூகமான சூழலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பெண்கள் பேசுனாங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு நினச்சிங்க, எங்களுக்கு வந்து மேலிடத்துல ஆளுக இருக்காங்க, அதனால் உங்களுக்கு யார் இருக்கிறது, உங்களுக்கு யார் வருவாங்க முன்னுக்கு, எங்களுக்கு இருக்காங்க, எங்களுக்கு வருவாங்க, அவங்க தான் செய்வாங்கன்னு சொல்லையில் அப்போ நாங்கள் சந்தேகப்பட வேண்டியது தான் இருக்குது. எவிடன்ஸ் கரியர் அவருக்கு இருக்கும்போது கோட்டை சவர் இருந்தால் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். நம்மளாம் அண்ணன் தம்பி தானே, பேசி முடிப்போம், இருந்தால் இருக்கட்டும்னு சொன்னார். கோட்டை சவர் இருக்கக்கூடாது, தீண்டாமை சவரில் எதுக்கு இருக்கணும், நீங்கள் பேசுறது என்ன அப்படி பேசிக்கிட்டு இருக்குங்க. தீண்டாமை சவர் இது கோட்டை சவர் இல்லை, தீண்டாமை சவர். அதனால் வந்து கரியர் நீங்கள் தயவு செய்து தலைவரே நீங்கள் பேசுறது தப்பாக பேசுகிறீங்க, பேச்ச முடிச்சுக்குங்கன்னு சொல்லிட்டேன். அவர் பேசாமல் 2 வார்த்தை பேசாமல் போயிட்டார். அவர் வந்து இடிக்க முடியாத மாதிரி பேசுகிறாரு எங்கிட்ட. அப்போ அவர் என்ன நினைக்கிறார், அவர் ஜாதி அடிப்படையில் தான் பேசுகிறாரு. எங்களுக்கு வந்து அது ஒத்து வரல, நியாயமான கருத்தை வந்து உடைச்சே ஆகணும். So therefore, it is not very surprising if the Parayars of Sandayur, if they are discriminating against the Adandiyars, it is not surprising because they are also become the followers of the caste system. They are doing this because they have the psychology or mentality of caste system. But the Constitution of India and the people who are suffering, in fact, the lower rungs of the caste system, including the Parayars, they all want they should want the caste system to be broken down. They should want the annihilation of caste system, where every caste, every individual are on the same plane. நீங்கள் இதனோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எங்கள் இன்றைக்கி வந்து உள்ள சொல்லாடலில் இவங்கெல்லாம் தெலுங்கர்கள், வந்தேரிகள் அப்படின்ற ஒரு சொல்லாடல் அழுத்தப்பட்டிருக்கு. ஆனால் துரதிர்ஷ்டமான உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க தமிழ்நாட்டிலேருந்து பிற மாநிலங்களில் போய் வந்தேரிகளாக இன்றைக்கி மலம் அள்ளிட்டு பேப்பி அள்ளிட்டு உட்காந்துருக்காங்க. இதுதான் வந்து இன்றைக்கி உள்ள யதார்த்தமான உண்மை. நீங்கள் பக்கத்தில் உள்ள ஆந்திராவுக்கு போனீங்கனாலோ அல்லது கர்நாடகாவுக்கு போனீங்கனாலோ அல்லது கேரளா மாதிரியான மாநிலங்கள் போனாலோ அல்லது இலங்கைக்கு போனாலோ எங்கே போனீங்கனாலும் இங்கே இந்த அருந்ததியர்கள் வந்து பெரிய அளவில் துப்புரவு தொழிலாளர்களாக, கூலி தொழிலாளர்களாக வந்து புலம்பெயர்ந்து அங்கே வாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, இங்கே உள்ள அறிவாளிகளும் இன்டலெக்சுவல்களும் மற்ற ஹிஸ்டாரியன்ஸும் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா,
இவங்க ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வெளியே வந்தாங்கன்னு சொல்லி. ஆனால் ஆந்திராவில் இவங்களை இப்போ இவளை பற்றினா எந்த ஆதாரமும் எந்த விஷயமும் கிடையாது. இப்போ அது தொடர்பான ஆய்வுகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது, அது வரும். ஆனால் இவங்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இவங்க வந்தேரிகள்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆதாரம் வைக்க மாட்டான். நீ பேசுகிறது தெலுங்கு மாதிரி இருக்குது அல்லது தெலுங்காக இருக்குது, அதனால் நீ வந்தேரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போது இந்த விஷயங்களை வந்து இதை வந்து ஒரு அருந்ததி சரி அப்படி தான் அதை தான் ஒழுங்காக எவனாவது ஆய்வு பண்ணி இல்லைப்பா நீ வந்தேரி தான்ப்பான்னு அப்படி எவனா சொல்லியிருக்கான்னு கேட்டால் அப்படியும் எவனும் சொல்கிறதில்ல. கொஞ்சம் லேசாக மெனக்கிட்டாலே தெரிஞ்சிடும். இல்லை இது இவங்க சொல்கிறது எல்லாமே ரொம்ப ஹம்பக்கு முட்டாள்தனமானது, அறிவியலுக்கும் உண்மைக்கும் புறம்பான ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் லேசாக ஆய்வு பண்ணாலே தெரிஞ்சிடும். அதுக்கு யாருமே தயாரில்லை. ஆனால் இதுக்கு வந்து வேறு எந்த சால்ஜாப்பும் சொல்ல முடியாது, வேறு எந்த நியாயமும் சொல்ல முடியாது. இப்படி சொல்கிறதுக்கு வந்து சாதிய மனப்பான்மை தான் காரணமாக இருக்கும். இந்த சாதியம் வந்து அருந்ததியர்களை தவிர எல்லாருக்கும் இருக்குது. அதில் இடசாதிகள் அடக்கம், பட்டியலின சாதிகள் அடக்கம், எல்லாரும் அடக்கம். பெரும்பாலான பிரச்சனை என்னென்னா இந்த மக்களுக்கு பாதுகாப்பு தருகிற முன்னணி தலைவர்கள் மத்தியிலேயே இந்த புரிதல் வந்து ரொம்ப ஒரு சரியான புரிதல் இல்லாத நிலையை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த புரிதலை வந்து முன்னணி தலைவர்கள், முன்னணி பொறுப்பாளர்கள், இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இந்த போராட்டம் என்பது சாதி ஒழிப்புக்கான போராட்டம் தான் அப்படின்னு இவங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது. சாதிய மேலாதிக்கத்துக்கு எதிராக போராடுவதில் நாம் செலுத்துகிற கவனத்தை விட 10 மடங்கு அதிகமான கவனத்தை இது மாதிரியான விஷயங்களை எராடிகேட் பண்ணுறதில் நாம் வந்து கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது. எல்லாம் ஜாதி அடிப்படையில் தான் இருக்குங்க. அவள் ஒன்றும் சொல்கிறவங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்காரெல்லாம் எல்லாம் ஒன்று தான் சொன்னாங்க. அவங்க என்ன ஒன்று இங்கே விடுதலை சிறுத்தை கட்சியில் அவங்கெல்லாம் செயலாளர் இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் சொல்ல வேணாமல் என்னப்பா நம்மெல்லாம் ஒன்று தான், இப்படி உள்ள இருக்கிய இப்படி கோட்டச்சவர் கட்டிருக்கிய அப்படின்லாம் கேட்டிருக்கணும். அவங்க கேட்டாங்களா என்னமோ தெரியல. கடைசி கேள்வியை கேட்குறாங்க, கேள்வியை கடைசியில் கேட்குறாங்க. அப்போ எங்களையே குழப்பி விட்டுட்டு அந்த திருமாவளவு கட்சிக்காரவங்க தான் அப்படி குழப்பி விட்றாங்க. பறையர் சமுதாயத்தில் அவங்களுக்கு தான் அவங்க பேசுனாங்க, இந்த கோட்டை சவரை எடுக்கக்கூடாது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த முடிவில் தான் அவங்க பேசுனாங்க. அவங்க எங்களுக்குன்னு பேசுகிறதுக்கு வரல. எங்கள் தலைவர் எதுவும் பேசலை, அவர் வாட்டுக்கு உக்காந்துட்டு தான் இருந்தார். விடுதலை சிறுத்தை உண்மையாகவே தாழ்த்தப்பட்ட விடுதலை நேசிச்சா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடு உண்மையாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? அவங்க போய் அங்கே உட்காந்து பறையர் சமூகத்தை பார்த்து நீங்கள் செவரு கட்டினது தப்பு, உங்களுக்கு இந்த இடம் சொந்தம் இல்லை, அவங்களுக்கும் சொந்தம் இல்லை, இது புறம்போக்கு இடம், இந்த இடத்துல வந்து சக்கிலியர்கள் வரக்கூடாது என்று சொல்லி நீங்கள் செவரு கட்டுவது தப்பு, செவரை இடிங்கன்னு எடுத்துருந்தாங்கன்னா மனப்பூர்வமாக விடுதலை சிறுத்தையில் வரவேற்கலாம். ஆனால் அங்கே நடக்கலை. இங்கே வந்து சக்கிலியர் மக்களுடைய தீண்டாமை செவரு இருக்குது, அவங்க போராட்டம் நடத்தி மாவட்ட ஆட்சியர் முற்றுகையிட்டால் விடுதலை சிறுத்தை வந்து மனு கொடுக்குறாங்க, இல்லை எங்கள் பாதுகாப்பாக கட்டியிருக்கோம். அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த 15 பறையர் சமூகத்துக்கு பாதுகாப்புக்காக தான் நாங்கள் தீண்டாமை சுவர் கட்டுறோம், இந்த சுவரை கட்டியிருக்கோன்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட பாதுகாப்பு? வன்னியர் டெய்லி வந்து குடிச்சே கொளுத்திக்கிட்டு இருக்கான், அவனுக்கு பாதுகாப்புக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இங்கே தென் மாவட்டத்தில் கல்லர்கள் வந்து பல்லர்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கான், அவன்கிட்ட பாதுகாப்பு என்ன செஞ்சீங்க? எதுவுமே இல்லை. ஆனால் எப்போவுமே இங்கே சாதிய மனநிலை பார்ப்பனியும் மேலோங்கி தான் இருக்குது. இந்த பிரச்சனை முன்வைத்தாவது தலித்துகளுக்குள் இருக்கின்ற இது போன்ற முரண்பாடுகளை வெளிப்படையாக பேசுவதற்கு தலித் தலைவர்கள் வெளியே முன்வர வேண்டும். அதாவது தலித் தலைவர்கள் என்று அவர்கள் தங்களை பேசுகின்ற தலைவர்களைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய தலைவர் என்று யாராவது சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்களை பற்றி நாம் கேள்வி கேட்க முடியாது. நான் ஒட்டுமொத்த தலித் மக்களுக்காக நாங்கள் வேலை செய்கிறோம் என்று சொல்பவர்கள், அல்லது சாதி ஒழிப்பை பற்றி பேசக்கூடியவர்கள், சாதி ஒழிப்புக்காக நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் இந்த பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வருவதற்கு அவர்கள் முன்வர வேண்டும். அப்பொழுது அப்படி வெளிவந்தால்தான் இந்த பிரச்சனைகள் என்பது தீர்க்கப்படும். ஏனென்று சொன்னால் இது வெளியே பேசுகிறதே அசிங்கம் அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை இதை வெளியே பேசுனாலே நமக்கு கேவலம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க. அது ஒரு தவறான ஒரு பார்வை. எந்த பிரச்சனையும் வெளிப்படையாக பேசாமல் எந்த தீர்வும் ஆகாது. It's almost saying that no, I'm a husband, I can beat my own wife and nobody should intervene. So such kind of in fact making things as internal and others should not intervene is in fact another way of saying that we will continue discrimination and you should not bother about that. So there is no such thing called as in fact hard discrimination
and soft discrimination. A discrimination is a discrimination. So therefore, one cannot say that in fact no, you cannot comment on this. See, anybody who is a Democrat, anybody who is opposing the caste system must definitely take a position saying that anything that divides people is not beneficial for the society. யாரோ சொல்லி யாரோ விமர்சிக்கிறாங்க என்பதற்காக அல்ல, மனப்பூர்வமாக மனம் நிறைவாக நான் வந்து சாதி ஒழிப்புக்காக போராடுறேன்னா எந்த சமூகத்தை வழிநடத்தணும் அந்த சமூகத்துக்கு மத்தியிலையும் ஒரு சாதி பெருமையோ சாதிய உணர்வு கூட இருந்துடக்கூடாது. அது இருந்தால் வந்து இந்த போராட்டத்தை என்னால் வலிமையாக கொண்டு போக முடியாது அப்படிங்கிற உணர்வோடு நம்ம சரி செய்ய வேண்டிய தேவை இருக்குது. So all this happens because of the casteist mentality, because people are unaware. They somehow feel that it is natural that they are born into the caste and they have to keep up the prestige of the caste. The prestige of the caste is on the other way is inequality perpetuating. So we need to in fact make people aware, both sides, that it is inequality that you are perpetuating, and if you do this particular thing, naturally you will strengthen the caste system. We have a responsibility to explain people that this is bad. இந்த இடத்துல வந்து இதே இடத்துல 40 வீடு பறையர் வீடாக இருந்து 15 வீடு சக்கிலியர் வீடாக இருந்துச்சுன்னா அந்த ஊரில் சக்கிலியர் குடியிருக்க முடியுமா? ஊரை விட்டு அடித்து விரட்டிடுவாங்க, அவங்க சொத்தெல்லாம் அபகரிச்சிருவாங்க. யாராக இருந்தாலும் தப்பு தான். யார் செஞ்சாலும் சக்கிலியர்களே போய் ஒரு 10 வீடு பறையர் வீடு இருக்குது, 100 வீடு சக்கிலியர் வீடு இருக்குது, 100 சக்கிலியர் வீடு சேர்ந்து 10 பறையர் வீடு ஒடுக்கினாலும் தப்புன்னு தான் நம்ம சொல்லணும். இல்லை பல்லருக்கு 500 வீடு இருந்து 10 வீடுகளில் பறையர்கள் தக்கினாலும் பல்லர்கள் செய்து தவறுன்னு தான் நான் வைக்கணும். அதை விட்டுட்டு பறையர் சமூகம் செய்தால் சரி, அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்ற போக்கு தான் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இருந்திருக்கு. இன்னும் தலித்துன்ற ஒரு மாயா வந்து இன்றைக்கி வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அறிஞர் மக்கள் தொடர்ச்சியாக தலித்துன்ற வார்த்தை தான் பெரும்பாலும் ஒடுக்குதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா தாழ்த்தப்பட்ட ஒரு விடுதலை என்று எல்லாத்துலேயும் மக்களையும் திரட்டிக்கிட்டு முழுக்க அது பறையர் மக்களுக்கான விடுதலைக்கான இயக்கமாகவே மாறி நின்றுக்கிட்டு இருக்கு. தலித் எழுத்தாளர்கள், தலித் படைப்பாளிகள் என்று சொல்லுபவர்கள் கூட இந்த பிரச்சனையில் மௌனம் காப்பது என்பது உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை இங்கே எழுப்புகிறது என்று சொன்னால், இது போன்ற மௌனம்தான் ஆதிக்க சமூகங்கள் பல நேரங்களில் இப்படித்தான் ஒரு மௌனம் காக்கிறார்கள். ஒரு சாதி இந்த ஒரு வன்கொடுமையில் ஈடுபடுறான்னா ஒரு மற்ற சாதியினர் எல்லாம் அல்லது குறிப்பாக இப்போ இடதுசாரிகள் அல்லது பெரியாரிசவாதிகள், தலித்துகள், இந்த மாதிரியான நட்பு சக்திகள் வந்து இதுக்கு நிற்கிறாங்க சாதி இந்துக்கள் வன்கொடுமைகள் பண்ணால். ஆனால் பட்டியலின சாதிகள் வன்கொடுமை பண்ணால் நம்ம ஊரில் உள்ள இடதுசாரிகளும் பெரியாரியவாதிகளும் அவங்களையும் குறிப்பிட்டு சொல்லணும், முக்கியமாக பெரியாரியவாதிகள் சொல்லணும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பெரியார் மாதிரியான ஒரு 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 நோக்கோடு இருக்கலை அப்படிங்கிறது தான் இவங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ சொல்லப்போனால் அருந்ததிகளாவது கொஞ்சம் ஓரளவு கேதர் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியாவது வருது. குதிரை வெண்ணார்கள் மீது நடத்தப்படுற வன்முறைகள் வெளியே வரவே இல்லை. ஏன்னா அவங்க எண்ணிக்கை அவங்களுக்கு இல்லை. அது மாதிரி நமக்கு இருக்கிற குறைந்தபட்ச வசதிகள் கூட அவங்களுக்கு இல்லை. இப்போ இந்த விஷயங்களெல்லாம் நாம் இந்த விஷயங்களை முன்னெடுக்கிறது வெறும் அருந்ததியர்களுக்காக மட்டும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல முன்வைக்கிறோம். குதிரை வண்ணார்கள், இருளர்கள், இந்த மாதிரி மினிஸ்கல் மைனாரிட்டியாக இருக்கிற அவங்க உண்மையிலே ஒரு பாதுகாப்பு தேவைப்படுற சமூகமாக அவங்க தான் இருக்காங்க. முதல்ல வந்து இந்த சுவரை இடிக்கணும்னு சொல்லி நாங்கள் போராட்டங்கள் நடத்துகின்ற அந்த சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் ஒரு பேச்சுவார்த்தைக்காக வந்தாங்க. அதில் வந்துட்டு தீண்டாமொழி பின்னணி, விடுதலை சிறுத்தைகள், எவிடன்ஸ் கதிர், சிபிஎம்எல் மக்கள் விடுதலை, இவர்களோடு ஆதித்தமிழர் கட்சி இணைந்து அந்த பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்தினோம். அந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவில் எந்த ஒரு உடன்பாட்டிற்கும் விடுதலை சிறுத்தைகள் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. அவர்கள் சொன்னது ஒரு செங்கலை கூட நாங்கள் எடுக்க விடமாட்டோம் என்று தான் விடுதலை சிறுத்தைகள் சொன்னார்கள். ஆக அந்த அடிப்படையில் அந்த பேச்சுவார்த்தை முறிந்ததற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் தான். அதனால் அந்த பேச்சுவார்த்தை முறிவு ஏற்பட்டதற்கு பிறகுதான் நாங்கள் நீதிமன்றத்தை நாடினோம். கலெக்டரோட ஸ்டேட்மெண்ட்டு என்னென்னா, பழைய விசிகா இந்த சுவரை இடித்தால் நாங்கள் மாநில அளவில் சட்டம் ஒழுங்கை குலைக்கும் அளவுக்கு போராட்டம் நடத்துவோம் என்று வெளிப்படையாக எங்களுக்கு சவால் விட்டுள்ளனர். இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துமோ என்று ஐயத்தை ஏற்படுத்துகிறது என்று கலெக்டர் உட்பட ரெவென்யூ அதிகாரிகள் வெளிப்படையாக எழுத்துப்பூர்வமான ஆவணத்தை கோர்ட்டில் பதிவு செய்துள்ளனர். நாங்களாக கூட சொல்லலை, அரசு நிர்வாகமே சொல்லி வெளிப்படையாக ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. உயர்நீதிமன்றம் இவர்களின் அரசு தரப்பில் பதிவு செய்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை ஒத்துக்கொள்ளவில்லை. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர், பறையர் சமூகத்தினர் இதை எதிர்க்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த தீண்டாமை சுவரை அலோவ் பண்ண முடியாது, இதை அனுமதிக்க முடியாது.
இதை வருவாய் மாவட்ட ஆட்சியர் உட்பட உடனடியாக ஸ்பாட் விசிட் செய்து இதை இந்த உயர்நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 4 மாதங்களுக்குள் இதை உடனடியாக இடித்து தள்ள வேண்டும் என்று உத்தரவு போட்டு 4 மாத காலம் முடிவடைந்திருக்கின்றது. சாதிய கட்டுமானத்தில் யார் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவாகத்தான் அரசு இயந்திரம் செயல்படுகிறது. ஒரு பிராமணருக்கும் பிற்படுத்தப்பட்டவருக்கும் பிரச்சனை என்று சொன்னால் பிராமணர்களுக்கு ஆதரவாக அரசு இயந்திரம் நிற்கிறது. பிற்படுத்தப்பட்டவருக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கும் பிரச்சனை என்று சொன்னால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறது. தாழ்த்தப்பட்டவர்களுக்குள்ளேயே பல்லர்களுக்கும் பறையருக்கும் பிரச்சனை என்று சொன்னால் பல்லர் பக்கம் நிற்கிறது. பறையருக்கும் அருந்ததியருக்கும் பிரச்சனை என்று சொன்னால் பறையர் பக்கம் நிற்கிறது. இதுதான் அரசு இயந்திரத்தினுடைய கேரக்டர், குணாதிசயம் என்பது அதுதான். ஆக ஒரு ஆதிக்க சாதி அல்லது ஆதிக்க வர்க்கம் என்பதனுடைய ஒரு அடிவருடிகளாகத்தான் அரசு இயந்திரங்கள் இதுவரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் சந்தையூரிலும் அது விதிவிலக்கு என்பது அல்ல. கலெக்டரு ஒரு மனு கொடுக்க போயில ஒரு ட்ரிப்பும் எடுக்கலை. அடுத்து திருப்பி நாங்கள் ஒரு 140 பேர் முற்றுகை போராட்டம் எடுத்தோம். அன்றைக்கி 140 பேர் கைதி ஆகின பிறகு அன்றைக்கி தான் அதுக்கு பிறகு தான் கலெக்டருக்கே வந்து அந்த பிரச்சனை கூடியதே தெரியுது. ஹைகோர்ட் ஆர்டர் வாங்கும்போது நானும் தலைவர் விடுதலை வீரன், மாவட்ட செயலாளர் முருகன் எல்லாருமே நாங்கள் போய் பேசுகிறோம். யார்கிட்ட பேசுகிறோம்னா கலெக்டர்கிட்ட பேசுகிறோம். கலெக்டர்கிட்ட பேசும்போது கலெக்டர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் போங்க சரியான முடிவு வந்து நீங்கள் டேட் இருக்குன்னா டேட் அந்த டேட் பூரா நாங்கள் வருஷத்துக்கு போகிறோம்னு சொல்லி கலெக்டர் சொல்லி வீட்டில் போய் பேசுகிறோம், பங்களாவில் பேசுகிறோம். நீங்கள் போங்க நாங்கள் இடிச்சு கொடுத்துருவோம்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் கலெக்டர் போராட்டம் பண்ணியிருக்கோம், ஆடியோ போராட்டம் பண்ணியிருக்கோம், தாசில்தார் போராட்டம் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட கலெக்டர் ஒரு 10 வட்டம் போராட்டம் பண்ணியாச்சு. அகிம்சை முறையிலே நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த உத்தரவை இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் காற்றில் பறக்க விடுகிறார்கள், உத்தரவை அவமானப்படுத்துகிறார்கள், நடைமுறைப்படுத்தவில்லை. இந்த நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாததை கண்டித்து நாங்களே நேரடியாக சுவரை இடிக்கச் செல்கிறோம் என்கிற அடிப்படையில் சுவரை இடிக்கும் போராட்டம் என்று ஆதித்தமிழர் கட்சி அறிவித்தது. எங்களோட தோழமையோடு தீண்டாமொழி முன்னணியும் கலந்து கொண்டது. ஆக நாங்கள் இப்படி நடத்துகிறோம் என்று சொன்னால் எதிர்த்தரப்பில் சுவரை பாதுகாக்கிற போராட்டம் என்கிற பெயரில் விடுதலை சிறுத்தைகள் ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள். ஆக அப்படி ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியமே அங்கு இல்லை. ஒருவேளை அவர்கள் தேவைப்பட்டால் அவர்கள் தனியாக வேறொரு நாளில் கூட அந்த போராட்டத்தை நடத்தி இருக்கலாம். நாங்கள் நடத்திய அந்த நாளிலேயே அவர்களும் எதிர்த்துருவமாக இருந்து ஒரு போராட்டத்தை நடத்துவது என்பது ஏதோ ஒரு தலித் அமைப்புக்கும் ஒரு இந்து தீவிரவாத அமைப்புக்குமான ஒரு போராட்டமாகத்தான் அந்த களம் என்பது அப்படிதான் இருந்தது. நாங்கள் 100 ஆண்டு காலமாக அங்கே ராஜகாளியம்மன் கோவிலை வழிபட்டு வருகின்றோம். இந்து அறநிலையத்துறையிலே அதற்கென்று கிராம பூசாரியை நிறுத்தி ஆகம விதி பிரகாரம் நாங்கள் வழிபட்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையிலே இந்த நிலையை இடிப்பு என்ற அந்த ஒரு நிலையை மாவட்ட ஆட்சித்தலைவர், குறிப்பாக பேரையூர் தாலுகாவினுடைய வட்ட ஆட்சியாளர் அந்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள். எனவே அதை கண்டித்து சுவர் இடிக்கப்படுமேயானால், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய அந்த கோவில் சுற்றுச்சுவர் இடிக்கப்படுமேயானால், தமிழகத்திலே இருக்கக்கூடிய 38,000 இந்து அறநிலையத்திற்கு சொந்தமான கோயில்களினுடைய நிலைகள் கேள்விக்குள்ளாகும். அனைத்து கோயில்களும் அரசு புறம்போக்கு இடத்திலும் நத்தம் பிறம்போக்கு இடத்திலும் தான் கிராமங்களில் இருந்து கொண்டிருக்கின்றது. 100 விழுக்காடு சாதி என்பது இந்துத்துவ சமய நம்பிக்கைகளின் அதை சார்ந்தது. அப்போ நாம் நம்மை இந்துக்களாக உணர்கிற போது மட்டும்தான் ஒருத்தன் வந்து தன்னை ஒரு சாதியாகவே உணர முடியும். அப்போ நாம் வந்து நம்மளை வந்து ஒரு பார்ப்பனிய அந்த மேலாதிக்க சக்திகளுக்கு எதிர் திசையில் நிறுத்தியிருக்கிறோமா, நாம் அந்த இந்துத்துவ அந்த சமய நம்பிக்கைகளிலிருந்து விடுபட்டிருக்கிறோமா? இந்த 2 கேள்விகளுக்கும் நாம் விடை காண வேண்டிய ஒரு தேவை.
வாங்கப்பா எல்லாரும் வாங்கப்பா எல்லாரும் வாங்கப்பா வா 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 ரெண்டா 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 இந்த ரெண்டா வாங்க ரெண்டா வாங்கப்பா கண்டிப்பா சாப்பிடுங்க நமக்கு அரசு நம்ம ஆர்டர் வாங்கி கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. நம்ம இதுக்கு அந்த ஊரில் இருக்கணும். அதை மலையில் போய் குடியிருந்துக்கணும். மலைக்கு வந்துட்டோம். அவ்வளோதாங்க. ரேஷன் கார்டை பூரா டிஓட்ட கொடுத்துட்டு நாங்கள் மலைக்கு குடியேறி வந்துட்டோம். எந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்லும் இங்கே வரல. என்ன ஏன் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன செய்யுது, ஏது செய்யுது, சாப்பாடுக்கு என்ன செய்யுறீங்க, இது கேட்கல. யாருமே கேட்கல. இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. வராங்க பார்க்குறாங்க, இருக்காங்களா, ரைட்டு, அவார்டு வண்டி எடுத்து போயிடும். பேரூர் காவல்துறை டிஎஸ்பி சார்லஸும் உசலமட்டி ஆடிஓ சுகன்யாவும் 2 பேர் சேர்ந்து, அவங்க 2 பேர் வந்து பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க, 2 பேர் பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அதனால் 2 பேர் சேர்ந்து கலெக்டர் நல்லா இருக்காரோ என்னமோ தெரியல. இல்லைங்கம்மா, கேசவன் ராஜா இருக்காரு கேட்டு எத்தனை பேர் கேஸ் இருக்குன்னு கேட்டு அது வேண்டியதாங்கம்மா. வன்மை தாங்கம்மா. வன்மைன்னு போலீஸு எங்கள் அது ஊரை விட்டு ஓடி எல்லாம் செய்ய இருக்குன்னு உங்கள்கிட்ட எல்லாருக்கும் சொன்னோம். ஏன்னா கோர்ட்டு போட்டு 4 மாதம் ஆச்சு. அது வரைக்கும் நீங்களும் நடவடிக்கை எடுக்கல. நாங்களும் பல போராட்டமும் பண்ணி பார்த்தோம். ஒன்றும் ஆகலைன்னு நாங்கள் இருந்து என்னங்கம்மா செய்யுது, இந்த ஊரை விட்டு போக வேண்டாம் நினைக்கிறோம். ஹைகோர்ட்டில் வந்து தேதி வந்து கரெக்டாக முடிஞ்சிருது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் கையெழுத்து போட்ட தேதி தான் எனக்கு, அதுலேருந்தே எனக்கு 4 மாதம் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறேன். அதுலேருந்து கையெழுத்து போட்டு 4 மாதம் ஆகியும் ஒரு 5 நாள் ஆகுது. அதுக்கு பிறகு எங்கள் இயக்கம் என்ன செய்யுது, 5 நாள் ஆகிட்டு இனிமேல் வந்து இவங்களை விடக்கூடாது, இவங்களை விட்டாலும் சரியில்லைன்னு சொல்லி இவங்க நம்ம ஒரு பட்டினி போராட்டம் பண்ணுவோம். பட்டினி போராட்டம் எத்தனை வரைக்கும் 2 நாளாக செய்கிறோம். 2 நாள் செய்யும் பொழுது 2 நாள் வரைக்கும் யாரும் வரல. 2வது நாள் வந்து ஒரு 2 மணிக்கு தாசில்தார் வாராரு. தலைவரே, இதை நீங்கள் கைவிடுங்க, உங்களுக்கு 5ஆம் தேதி நாங்கள் உடச்சி கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒப்புதல் கொடுத்தார். அப்போ தலைவர் சொல்கிறாரு, உங்களை எத்தனை வரைக்கும் நாங்கள் நம்புறோம், நீங்கள் 5ஆம் தேதின்னு சொல்கிறீங்க, 10ஆம் தேதின்னு சொல்கிறீங்க, 4ஆம் தேதின்னு சொல்கிறீங்க, 29ஆம் தேதி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், இன்னும் இடிச்சிடுறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஐயா 29 சொல்கிறது இன்றைக்கி தான், நீங்கள் எப்போ இடிக்க போகிறீங்கன்னு தலைவர் கேட்குறாரு. இந்த செவரை பற்றியோ இல்லை நீங்கள் உங்களை பற்றி ஏன் 2 நாள் பட்டினி போராட்டமாக இருந்தீங்க, அது ஒரு என்ன நீங்கள் எதுக்காக காரணத்துக்கு இருக்கீங்க, எதுவுமே கேட்கல. சாக்கடையில் போய் குச்சியை விட்டுட்டு ஏன் இப்படி அல்லாமல் இருக்குங்க, கக்குசலாம் இருக்கா, இதைத்தான் தெரிவிச்சாராம. எங்களுடைய பிரச்சனைக்கு எங்களுடைய கோரிக்கை என்ன என்று எங்கள்கிட்ட கேட்கவே இல்லை. 2 பேரும் கை கொடுங்க, 2 பேரும் ஒரே உறுப்பில் இருக்குங்களே, நீங்கள் கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் குருசாமி கை கொடுத்து தூக்குனாரு. குளிக்கிட்டு அவ்வளோதான் அப்படின்னு வண்டியை வேலை போனார். எங்கள் மக்கள் எல்லாம் சேர்ந்து போய் காலில் விழுகுறாங்க. விழுந்து என்னங்க ஏன் வந்தீங்க, எங்களுடைய பிரச்சனையை எதுவுமே ஒன்றும் பேசாமல் நீங்கள் வாட்டுக்கு போகிறீங்க, நாங்கள் தான் பேசிட்டோமே, கை கொடுத்து குளிக்கிட்டோம், 2 சமாதானம் ஆயிடுச்சுல அப்படின்னு வண்டியில் ஏற போகிறாங்க. நமக்கு எல்லாத்துக்கும் சட்டத்துக்கு ரொம்ப மேலானது மாண்புமிகு உயர்நீதிமன்றம். அதோட ஆணையை மதிக்கணும். 4 months அவங்க நமக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் 29ஆம் தேதி இடிக்கலாம் நோட்டீஸ் கொடுத்தோமா, இடிக்கலான்னு தானே நோட்டீஸ் கொடுத்தோம். வட்டாட்சியருங்க என்னன்னு கொடுத்தீங்க நோட்டீஸ், இடிக்கலான்னு தான் நோட்டீஸ் கொடுத்தோம். நாங்கள் இடிக்க மாட்டோம் எதுவுமே சொன்னதே கிடையாது. ஆஸ் பர் சட்டம் ரூல் என்னவோ அது அப்படியே செய்வோம் தான். 29 கவர்னர் விசிட்லாம் இருந்த காரணத்தால் போலீஸ் பாதுகாப்பு இல்லாதால 5ஆம் தேதி இப்போ திருப்பி தான் நோட்டீஸ் கொடுத்தோம். அதுக்குள்ளே அவங்க ஸ்டே வாங்கியிருக்காங்க கோர்ட்டில். இப்போ திருப்பி அதானே சொல்ல போகிறோம், நாங்கள் ஏற்கனவே 3 நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். இது என்க்ரோச்மெண்ட் தான், நத்தம் புறம்போக்கு அரசு புறம்போக்கில் ஆக்கிரமிப்பு தான் பண்ணப்பட்டிருக்கு. அதை தானே சொல்ல தானே போகிறோம், அதுதானே உண்மை. இது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது தானே. கோர்ட் உத்தரவை மீறி யாராவது செயல்பட முடியுமா? முடியாது.
அப்புறம் வெயிட் பண்ணுங்க. அந்த என்ன 4 ஆக மாசம் போகுது? கெடு கொடுத்துருந்தாங்க. ஆமா, அந்த நேரங்கள் என்ன மாசம்? 4 மாசம் வந்து லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் எல்லாம் வெரிஃபை பண்ணி டைம் எடுத்து தான் பண்ண இது சொன்னாங்க. 1 இயர் பிரச்சனைங்க. இது எங்க டார்ச்சலு இந்த ஆடியோவை எங்க டார்ச்சலு ஏன் இங்கே இருக்கீங்க? வர்றீங்களா இல்லையா? கோர்ட் ஆர்டர் அவர் சேவ் வாங்கிட்டாங்க. நீங்கள் வரலையா உங்களை கைது செய்வோம். ஏன் இங்கே இருக்கீங்க? வாங்க. ஏன் சார் மேடம், நாங்கள் ஆர்டர் 4 மாதம் ஆர்டர் வாங்கி கொடுத்து உங்கள் கையில் கொடுத்தோம். அன்னைக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கலை. இன்றைக்கி அவர் ஸ்டே வாங்கணும்னு எங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்க. ஏன் இங்கே இருக்குன்னு எங்களை துன்புறுத்துறீங்க. சரி, நாங்கள் அங்கே இல்லை, நாங்கள் கம்மாக்குள்ளே போய் இருந்துக்கிறோம் அப்படின்னு அங்கேருந்து இங்கே வந்தோம். வந்துட்டு வாட முன்ன பொதுப்பட்ட இடம். அந்த பொதுப்பட்ட இடம் எல்லாம் நீங்களும் பழங்குன்னு நீங்கள் உங்கள்கிட்ட யார் வந்தாலும் பழங்கட்டுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். இடம் எங்களுக்கு கேட்கல. அது பொதுப்பட்ட இடத்த ஒரு ஆள் ஒரு தனி நபர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் கோரிக்கை. அது எடுத்து நாங்கள் வருவோம். சரி, அது வரைக்கும் இங்கே தான் இருப்பீங்க? இங்கே தான் இருப்போம். இந்த மழை இந்த காற்றுலையும் இந்த பனியிலையும் கிடக்கு. இந்த செடியிலேயே மடிஞ்சிடும். இந்த தடை என்பது ஒரே நீதிமன்றத்தில் இப்படி ஒரு பெஞ்சு அதை இடிக்க உத்தரவிடுவதும் இன்னொரு பெஞ்சு அதற்கு இடைக்கால தடை விதிப்பதுமே ஒரு சட்டவிரோதமான ஒரு விஷயமாக தான் பல வழக்கறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய விவாதம் ஏற்பட்டதற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் உடைய தலைமையில், குறிப்பாக அவருடைய பொதுச் செயலாளர் சாமுவேல் ராஜ் தலைமையில் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வருகிறார்கள். ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனைக்காக ஊரை விட்டு வந்து இங்கே வந்து ஒரு வனாந்தரமான ஒரு இடத்துல கூடி நின்று நம்முடைய குரலை வந்து அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணும், நியாயத்தை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களுடைய போராட்ட உணர்வை இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களின் சார்பில் முதல்ல நாங்கள் வந்து பாராட்ட விரும்புகிறோம். அந்த தரப்புல ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டோம். அவர் சொன்ன விவரங்கள்ல இந்த காம்பவுண்டு கட்டியிருக்காங்கல்ல சுவரு, அந்த சுவருக்குள்ள இருக்க இடம் எல்லாமே சர்வே நம்பர் 194. அது வந்து காலனிக்காக ஒதுக்கப்பட்ட இடம் இல்லை அப்படின்னு அவங்க தரப்புல ஒரு தகவலை சொல்றாங்க. நம்ம குருசாமி ஐயா என்ன பண்ணாரு, அதுல வந்து குறுக்க ஒரு கோடு போட்டாரு. கோயிலை ஒட்டி அந்த பக்கம் இருக்க இடம் முழுவதும் சர்வே நம்பர் 193. இது வந்து காலனி வீட்டுக்காக கொடுக்கப்பட்ட இடம் தான். இந்த இடத்தையும் சேர்த்து அவங்க சுவரை கட்டிக்கிட்டாங்க அப்படின்னு ஐயா சொன்னாங்க. இன்னைக்கு கிடைச்ச ஒரு தகவல் வந்து கிடைக்கல. நேற்று வரைக்கும், நேற்று நைட் வரைக்கும் கூட கிடைக்கல. 193 எது 194 எதுன்னு எங்களுக்கு தெரியல. இந்த 2 தகவலில் உண்மை எதுன்னு எங்களுக்கு தெரியணும். இந்த 4 பேருக்குமே இங்கே இருந்திருக்கக்கூடிய இந்த 4 பேருக்குமே தெரியணும். அப்படின்றனால தான் சரி ஒரு சர்வேரை வச்சு அளப்போம், நம்ம பாட்டுக்கு அங்கே பேசிட்டு அப்படியே போயிட்டோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம பேசின தகவலை போராட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சொல்லுவோம், அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும் அப்படின்றனால இங்கே வந்திருக்கிறோம். உங்கள் நிலைமையிலேருந்து நான் வந்து பேசுகிறேன். உள்ளபடியே வந்து எனக்கு தனியாக வீடு இல்லை, எனக்கு வீடு வேணும், இல்லை எனக்கு வந்து ஒரு சொத்து இல்லை, எனக்கு சொத்து வேணும் அப்படின்ற மாதிரிக்கான அந்த கோரிக்கைகள் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படுது. அதே நாங்கள் வந்து மீட்டெடுக்கணும், அதுக்கான போராட்டத்தை நாங்கள் வந்து இங்கே நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு சரியான போராட்டம், ஒரு சிறந்த போராட்டம். உங்கள் போராட்டத்தை நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் மதிக்குது. இன்றைக்கு பறையர்களை எடுத்து நடத்துகிற போராட்டம், பறையர்கள் பல்லர்களை எடுத்து நடத்துகிற போராட்டம், பல்லர்கள் கல்லர்களை எடுத்து நடத்துகிற போராட்டம், இது வந்து வளரணும். இது வந்து உண்மையிலே வந்து நடக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். ஏன்னா அந்த தீண்டாமை கொடுமைகள்லாம் அப்படி இருக்குது, ஜாதிய பாகுபாடு இருக்குது, நாய் பிரச்சனை இருக்குது, பொம்பளை பிள்ளை பிரச்சனை இருக்குது, உட்கார பிரச்சனை இருக்குது, இதுகள்லாம் இருக்குது. ஆனால் இதையும் மீறி அந்த சுவர் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த சுவர் வந்து உள்ளபடியே வந்து எங்கள் கோயிலுக்குள்ள நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்தாங்கன்னா அது தீண்டாமை சுவர். அப்படி தடுக்கலை, எல்லா பேரும் வந்து கும்பிடலாம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம தீண்டாமை பார்க்க முடியாது. நீங்கள் காம்பவுண்டை மட்டும் சுத்தம் கட்டிக்கிட்டீங்க வச்சுக்கிட்டீங்க, அப்போ நாங்களும் அதில் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம், கூட மஞ்சம் படித்தோம் படுத்திருந்தோம்
அப்படின்ற மாதிரியான உறவுகள்லாம் இருக்க வைக்குது. இப்போ நீங்கள் மட்டும் கட்டிக்கிட்டீங்களே, அது உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை அப்படின்னு கேட்குறது உரிமை பிரச்சனை. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்து இதில் வந்து தனியாக வந்து பல்லர்களுக்கு பறையர்களுக்காக சப்போர்ட்டாக நிற்குது. இது வந்து நியாயத்தை பார்க்க மாட்டேங்குது, இந்த தீண்டாமை சுமையை வந்து உடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற பார்வை வந்து இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் சொன்னா பறையர்கள் கட்சி மட்டும் கிடையாது, பறையர்கள் இருக்கக்கூடிய அந்த ஜாதி மட்டும் விடுதலை சிறுத்தைகள் கிடையாது, எல்லா சமூகத்தையும் சேர்ந்தவர்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட பறையர் சமூக மக்கள் தங்களுக்கு சொந்தமான இடத்துல ராஜகாளியம்மன் கோயிலை கட்டி 100 வருஷமாக வந்து வழிபட்டு வர்றாங்க. அந்த கோயிலை திட்டமிட்டு இடிக்கணும்னு சொல்லிட்டு ஜாதி இந்துக்கள் அங்கே இருக்கக்கூடிய சில தலித் பிரிவுகளை தூண்டிவிட்டு வழக்கு தொடுத்து ராஜகாளியம்மன் கோவிலுடைய சுற்றுச்சுவரை இடிப்பதற்கு உயர்நீதிமன்றத்திலே ஒரு ஆணையை வாங்கியிருக்கின்றார்கள். கண்டிப்பாக வந்து பறையருக்கு சப்போர்ட்டாகவே இல்லை, ஒடுக்கப்பட்ட அனைத்து மக்களுக்குமான சப்போர்ட்டு தான். அப்படித்தான் நம்ம வந்து நினைக்கிறோம். இல்லை, எங்களுடைய உடன்பாடு அந்த மாதிரி. அப்படி இருக்கும் பொழுது இடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த தமிழ்நாடு பூரா தீண்டாமை வந்து பறையர்கள் வந்து பலருக்கு மேலே அந்தர்கள் மேலே வச்சிருக்காங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒத்துழைப்பாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய ஒரு சொல்லு உண்டாகும். அப்போ அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்ம இவ்வளோ பெரிய இயக்கம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு கனியமுதன் யார், நான் யார், மற்றவங்க யார் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அந்த சைடில் பிஆர் சைடில் வந்து பொது இடத்துல 2 பேர்த்துக்கும் பாத்தியப்பட்ட பொது இடத்துல அவங்க மட்டும் கெட்டியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் சரி, அதை எல்லாமே சேர்ந்து இடிப்போம். அப்படி இல்லாமல் சரி அவங்களுக்கு தான் அது வந்து பாத்தியப்படுது அப்படின்னு சொன்னாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குது. விடுதலை சிறுத்தைகள் கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறோம். என்ன உத்தரவாதம் அப்படின்னு சொன்னால், இவ்வளோ பெரிய சுவர் இந்த சின்ன கோயிலுக்கு தேவையில்லை, அதை வந்து நம்ம ஏதாச்சும் மறுபரிசீலனை பண்ணலாம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை நாங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டோம். இப்போவும் அதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், வைக்கிறேன், இது பண்ணுறேன். ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்னாடியாகவும் தோழர் வந்து இன்குலாப் சார் வந்திருந்தார், கனியமுதன் வந்திருந்தார், எவிடன்ஸ் கதிர் வந்திருந்தார், தோழர் செல்லக்கன் வந்திருந்தார், எங்கள் ஆதித்தமிழர் கட்சியினுடைய நிறுவனர் ஜக்கே வந்திருந்தார், அவங்களோட சேர்ந்த சக தோழர்கள் வந்திருந்தாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து இதை காட்டிலும் மிகப்பெரிய கள ஆய்வு நடக்கப்பட்டது. மிகப்பெரிய கள ஆய்வு நடந்து அதில் பல தகவல்களை சேகரித்து ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு எவிடன்ஸ் கதிர் தோழருடைய ஆஃபீஸில் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. எங்கள் பகுதியில் உட்காந்து பேசும்போது நாங்கள் சொன்ன நிகழ்வுலாம் கேட்டுட்டு, ஆமாம் இது வந்து தீண்டாமை சுவர் தான் அப்படின்ட்டு அந்த சக கூட்டத்திலே உட்காந்துக்கும் போதே சொல்கிறாரு நம்ம எவிடன்ஸ் கதிர், இது தீண்டாமை சுவர் தான் அப்படிங்கிறது அவரே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை திரும்ப ஆஃபீஸ் கொண்டு மாற்றி பேசுகிறார். இது தீண்டாமை சுவர் இல்லை அப்படிங்கிறார். சரி, ஒருவேளை நான் சொல்கிறேன், இது நான் 93 இருந்தான்னா 94 இருந்தான்னு, எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க பட்டா வச்சுருக்காங்களா? அதுதான் என்னுடைய கேள்வி. பட்டா இல்லை, அப்போ எதில் இருந்தாலும் நத்தம் புறம்போக்கு தானே. நத்தம் புறம்போக்கில் ஒரு தீண்டாமை சுவரை கெட்டிக்கிட்டு அதை இடிக்க மாட்டேன்னு சொல்கிறது தவறு அப்படிங்கிறது எங்கள் மக்களுடைய கேள்வி. 4 மாதம் கைகோட்டுற ஆர்டர் வாங்கி கொடுத்து 4 மாத காலம் அரசு அதிகாரிகள் வந்து காலம் தாழ்த்துறாங்க. இப்போ கேட்டோம்னா நாங்கள் கள ஆய்வு செஞ்சோம். என்ன 4 மாதமாக கள ஆய்வு செய்ய வேண்டியது இருக்குது? விஓட்டு இல்லாத அடங்களா, ஆர்ஐக்கு தெரியாத விஷயங்களா, தாசில்தார் தெரியாத விஷயங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி தானே 7ஆம் நம்பர் நோட்டீஸ் ஒட்டுனீங்க. இனிமேல் என்ன ஆராய்ச்சி பண்ண போகிறீங்க? சரிங்களா? ஆக எல்லாம் தெரிஞ்ச பின்னாடியும் அந்த சுவர் இடிக்காமல் அவங்களுக்கு சாதகமாகவே காலம் தாழ்த்தி கொடுத்துட்டீங்க, கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி இன்னும் நடக்கக்கூடாது. இல்லை, அவன் தீண்டாமை சுவர் கட்டி இருக்கானாக்கா இன்னும் நாளை போடுவோமாக்கா. கவர்மெண்ட் போட்டு ஆர்டர் போட்டு எடுக்க முடியல. அது வந்து கவர்மெண்ட் இடம் தான் சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருந்து இது அந்த நடவடிக்கை எடுக்கல. நான் பிறந்தது இதே ஊர் தான், நான் வாக்கப்பட்டது இதே ஊர் தான். நான் சின்ன பிள்ளையில இருந்து இங்க பூரா அண்ணன் தம்பி சொந்த பந்தமா தான் இருந்தோம். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்க பூரா படிச்சிருக்கோம், நாங்க பூரா வேலையில இருக்கோம், நீங்க பூரா முட்டா பையக செத்த மாட்டுக்காரி திங்கிறவங்க, பணத்தை சுட்டாத்தே நீங்க சோறாக்க முடியும், அடுத்த வீட்டில் போய் நீ பாத்திரம் கழுவுனாத்தே நீ சாப்பிட முடியும்னு சொல்றாங்க. அது பூரா உண்மைதான். எங்க வீட்டுகள் இப்ப நீங்க போய் பார்த்துருப்பீங்க. ஒரு ஏதாவது உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியான ஒரு வீடு இருக்கா? நாங்க பூரா இந்த காலனி வீட்டுல தான் நாங்க இருக்கோம். இப்ப நம்ம அண்ணன் தம்பிங்கிறதுக்கு என்ன ஒரு அறிகுறி நீங்களா சொல்லுங்க. இந்த இதுல வந்து
எதுவுமே நம்மளுக்குள்ள இப்படி பாகுபாடு இருந்தா இதில் எப்போ நம்ம ஒன்று சேர்ப்போம்? இப்போ நம்மளே அடிச்சுட்டு கிடந்தா அடுத்தவன் என்ன நினைப்பேன்? நீங்களே சொல்லுங்க. இதில் ஏதாவது தப்பா தவற இருக்கா? நாளைக்கு இன்னொரு இடத்துல போய் நம்ம சபையில் நிற்கிறோம், போச்சல் இவனை போச்சல் அவ்வளவே தீர்ப்பு முடியலை, இப்போ வந்து கேட்குறான்னு சொல்லி சொல்லுவாங்களா இல்லையா? எத்தனை தடவை நாங்கள் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம், எத்தனை தடவை இந்த இதை பூரா மீட்டிங் போட்டிருக்காங்க, எத்தனை தடவை எங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு சண்டை சத்தம் நாங்கள் போயிருக்கோம். ஒரு நிமிஷத்தில் அந்த சவரப்புறம் நாங்கள் எடுத்துருவோம். பொறுமையாக இருந்து சாதிக்கணும்னு சொல்லி தான் வந்திருக்கோம். எங்களுக்காக நீங்கள் வந்ததுக்கு நன்றி. இன்னும் 10 நாள் கூட நாங்கள் இருக்கோம். இது ஒன்றும் இல்லை, எல்லாருமே வீட்டுக்கு போய் பிச்சை எடுப்பாங்க. நாங்கள் வீட்டுக்கு பிச்சை எடுக்கலை, எங்கள் சொந்தக்காரர்களை கொண்டு வர சொல்லி நாங்கள் பிச்சை எடுத்து சாப்பிடுவோம். இது தீர்ப்பில் வந்து இது நியாயம் இல்லை. நீங்கள் செஞ்ச போராட்டம் தப்புன்னு சொன்னா நாங்கள் ஊருக்கும் வர மாட்டோம், இப்படி நாங்கள் செத்து போவோம். ஏன்னா நாங்கள் தப்பான முறையில் வந்துட்டோம் சொல்லி நாங்கள் தெரிஞ்சு போகும்ல, தெரிஞ்சுக்கிறோம். நான் எது தெரிஞ்சு தெரியாமல் சொன்னாலும் மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் இந்த சுவரை, இந்த தீண்டாம சுவரை நீங்கள் இடிங்க, இது நெத்தம் பெரம்போக்குன்னு சொன்னால் எங்களுக்கு இடிச்சு கொடுங்க, இல்லைன்னா எங்களுக்கு வேண்டாம். இந்த சுவரை இடிக்காமல் ஒத்த போட்டு நாங்கள் அங்கே வர மாட்டோம். அதனால தயவு செய்து எல்லாரும் மன்னிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இது வந்து தொடர்வதற்கு எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு அந்த பக்கம் விடுதலை சிறுத்தையில் நாளைக்கு இன்னைக்கு பேசிட்டு ஒருவேளை நாளைக்கு மாற மாட்டாங்கன்னு கிடையாது. ஆனால் மாற மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஏன்னா வந்திருக்கக்கூடிய தோழர்களும் அப்படிப்பட்ட தோழர்கள், அதனால் அவங்க நிச்சயம் மாற மாட்டாங்க. ஒருவேளை அப்படி மாறினா கூட இங்கே இருக்கக்கூடிய மற்ற அமைப்புகள் நிச்சயமாக அந்த சுவரை இடிக்கிறதுக்கான போராட்ட களத்தில் உறுதியாக நிற்பாங்க. அப்படிங்கிற அடிப்படையான நம்ம பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நிற்பாங்க. அந்த மக்களே அந்த சுவரை இடிக்க சொல்லுங்கள், போலீஸை கொண்டு போய் அல்லது நம்ம அமைப்புலாம் சேர்ந்து இடிக்கிறதுங்கிறது ஒரு வெக்கைக்கேடான விஷயம். அவங்களே அதை இடிக்க சொல்லுங்கள் என்று கூட நாங்கள் பேசினோம். ஆனால் அவர்கள் எதற்கும் தயாராக இல்லை. தலித்துகளுக்குள் இருக்கின்ற ஒடுக்குமுறையினுடைய சாட்சியமாக இன்றைக்கு அந்த சுவர் நம்முடைய இருக்கிறது. ஆக அந்த சுவரை இடிப்பது என்பது ஒரு சாதிய உள்நோக்கத்தோடு கட்டப்பட்டிருக்கின்ற சாதிய மனங்களை, சாதி வெறி ஊறி போயிருக்கின்ற மனங்களை உடைத்து நொறுக்குவதற்காகத்தான் நாம் அதை உடைக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். இரண்டாவது, தலித்துகளுக்குள் இப்படிப்பட்ட ஒரு அவமானகரமான ஒரு சுவர் இருப்பது வெட்கப்பட வேண்டிய விஷயம். A wall is a wall which separates people. Anything that separates on the lines of the caste is strengthening the caste system. If suppose the OBCs or the caste Hindus, if they construct a wall against the scheduled caste, it is in fact that is called as the first line of discrimination. If there is in fact a wall constructed among the scheduled castes who are commonly called as Dalits, then it is the second line of discrimination. So that means it may be a strong or what you call lighter, but it is an indication of discrimination. Wall definitely divides people. நீங்க ஸ்டே வெக்கேட் பண்ணி வாங்கிட்டு வாங்க, அடுத்த நிமிஷம் வச்சிடலாம். இடிக்கிறது fraction of a second. 4 புல்டோசர் வந்தா இடிச்சு தள்ள போகுது. அது என்ன வேலையா? லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றதுக்கு தானே பாக்குறோம். படிக்காத பிள்ளை எங்கேயும் இல்லை. நாங்களும் அன்றாட கூலி வேலை செஞ்சு தான் எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். நாங்கள் 200 ரூபா வேலை செய்கிறோம். 200 ரூபா வேலை செஞ்சு தான் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் படிக்க வைக்கிறோம். எங்ககிட்ட பி படித்தவங்க இருக்காங்க, பிஎட் படித்தவங்க இருக்காங்க, எம்எட் படித்தவங்க இருக்காங்க, பிஎஸ்சி படித்தவங்க இருக்காங்க, இன்ஜினியர் இருக்காங்க, அடுத்து +2 படிச்சுக்கிட்டுங்க. எங்கள் பிள்ளைங்க பூராமே படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க, படித்து பூராமே முன்னேறிக்கிட்டே இருக்காங்க. யாரும் படிப்பறிவு இல்லாத ஆளுங்க நாங்கள் கிடையாது. அவங்க தான் படிச்சிருக்காங்க, நாங்களாம் முட்டாள் கிடையாது. நான் நிறைய படிச்சிருக்கேன், எங்கள் ஜாதியில் நிறைய பேர் படிச்சிருக்காங்கன்னா நிறைய பேர் அறிவாளிகளாக இருக்குன்னு அர்த்தம். அம்பேத்கர் அறிவாளியாக இருந்ததுனால தான் இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு ஒரு நீதி வேணும், நேர்மை வேணுங்கிறதுக்காக பாடுபட்டு நமக்காக அரசியல் சாசனத்தில் முக்கியமான சரத்துக்களை கொண்டு வந்தார். நீ படித்தவன் நம்மளாம் அண்ணன் தம்பிடா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒற்றுமை சேர்ந்து நம்ம மொத்த எஸ்சி மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நமக்கு எகென்ஸ்டாக இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினுடைய தீண்டாமையை தட்டி கேட்குறத போய் விட்டுட்டு நம்ம அண்ணன் தம்பிக்குள்ளேயே நீ தீண்டாமை பார்த்து செருப்போட்டு வரக்கூடாது, புணந்துக்கிட்டு வரக்கூடாது
அப்படின்னு சொல்லி நீ வந்து பேசுகிறவனா படிச்சிருக்க? நீ இதுக்கா படித்த? நீ படித்தவனா? உன் தெருவில் 1000 பேர் படிச்சிருந்து என்ன செய்ய? 1 லட்ச ரூபாய்க்கு பெருமானம் உள்ள இடத்துக்கு கடந்த 10 வருஷமாக கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷனு அப்படின்னு அலைஞ்சு ஆக்க விட்டு எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 20-30 லட்ச ரூபா செலவாயிருக்கு. 2 தரப்புக்கும் சேர்ந்து 30 லட்ச ரூபாய்க்கு 10-30 ஏக்கர் காடு வாங்கியிருக்கலாம். சரிங்களா? 30 லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டு நிம்மதி இல்லாமல் புருஷன் பொண்டாட்டி விட்டு ஆடு மாடுகளை விட்டுட்டு 30-40 ஆடு வளர்த்துக்கிறதுக்கு அப்புறம் ஆட்டு மாட்டை விட்டுட்டு ஓடி அந்த வீடு அந்த ஆடு என்னத்துக்காக அந்த வீடு என்னத்துக்காகும்? சரிங்களா? இதுதான் படித்தவன் செய்கிற வேலையா? படித்தவன் என்ன செஞ்சுருக்கணும்? உண்மையை புரிஞ்சிருக்கணும். சட்டப்பிரகாரம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் நீ முள்வேலி போட்டது தப்புன்னு புடிங்கிறப்பட்ட இடத்துல வந்து திரும்ப நீ வந்து கோட்டைச்சுவரி சிமெண்ட்னால கட்டுறீங்கன்னா உன் படித்து வச்சுற வேலையாது. படித்து நினைச்சிருக்கணும். முள்வேலியே புடுங்கப்பட்டிருக்கணும். அதில் ஏதோ நீதி இருக்குது, நேர்மை இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சமாக புரிய வேணாமா? படிக்காதவங்களுக்கு கூட புரியுது. அப்போ நாங்கள் படிச்சிருக்கோம், நிறைய பேர் படிச்சிருக்கோம். எதுக்கு படிச்சிருக்க? உன் படித்த அறிவு எங்கே போச்சு? அந்த கோட்டைச்சுவரை வந்து கெட்டுறது உன் அறிவு பயன்படுச்சா?